ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக தமிழ்துறை நற்றமிழ் மன்றம் நடத்தும் இப்பட்டிமன்ற விழாவில் பங்கேற்று வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்பொழுது வரவேற்புரை வழங்குவதற்காக அன்பில் விதையுன்றி அறிவில் கொடியோடி பண்பில் பூ பூத்து பாசத்தால் பலகாய் காய்த்து அப்பலக்காயில் ஒரு காய் தேடி எடுத்தது போல் எமது கல்லூரி முதல்வர் முனைவர் நா. பூமா அம்மா அவர்களை மேடை கலைக்கிறோம். அறிவோம். ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை நற்றமிழ் மன்றம் பெருமையுடன் வழங்கும் பள்ளி மாணவர்களுக்கான பட்டிமன்ற நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நகைச்சுவை என்ற உணர்வு மட்டும் என்னிடம் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என்றோ காலாவதியாகி இருப்பேன் என்றார் மகாத்மா காந்தி. ஆம், நகைச்சுவை உணர்வுதான் மனிதர்களாகிய நம்மை உயிர்ப்புடன் நடமாட வைக்கிறது. அப்படிப்பட்ட நகைச்சுவை விருந்தை நமக்கு பரிமாற, நம் மனதை நகைச்சுவையால் பசியாற்ற நம்மிடம் வந்திருக்கிறார் பட்டிமன்றம் நடுவர், திரைப்பட எழுத்தாளர் எழுச்சூர் அரவிந்தன் அவர்கள். அவர்களை எம் ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாத உழைமின் என்ற விவேகானந்தரின் பொன்மொழிக்கிணங்க எங்கள் குறிக்கோளை அடைய உழைமின் என்ற சொல்வதோடு நில்லாமல் எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தந்து எங்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்தும் என் கல்லூரி செயலாளர் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று இந்த நிகழ்வு இப்படி நடப்பதற்கு காரணம் கல்லூரி வாழ்வை எட்டி பிடிக்க கனவுகளோடு காத்திருக்கும் பள்ளி மாணவர்கள்தான். முதற்கட்ட தேர்வு, 2ஆம் கட்ட தேர்வு என நாங்கள் முன்னெடுத்த முயற்சிகள் எல்லாம் முழு மனதோடு கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களையும் அவர்களை நெறிப்படுத்தி ஊக்கப்படுத்திய பள்ளி ஆசிரியர்களையும் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். தமிழ்துறை நற்றமிழ் மன்றத்தின் இத்தகைய முன்னெடுப்பை பாராட்டுவதோடு அதனை செயல்படுத்த முழு வீச்சாக உழைத்த நற்றமிழ் மன்ற உறுப்பினர்களை மனதார பாராட்டுகிறேன். அவர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வாழ்த்தும் என்றும் உரியது. நிகழ்வை முறையாய் காட்சிப்படுத்தும் காட்சி தொடர்பியல் துறை பேராசிரியர்களையும் அம்மாணவர்களையும் ஆடல் பாடல் பயிற்றுவித்த ஆசிரியர்களையும் அம்மாணவர்களையும் மற்றும் உள்ள என் கல்லூரி பேராசிரியர்கள், விருந்தினர்கள், பெருமக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். விழிகளில் ஒளிர வருவது சிரிப்பு, வெற்றிக்கு கட்டியம் கூறுவது சிரிப்பு, விலை மிதிக்க முடியாதது சிரிப்பு, பகைமையை களை எரியும் சிரிப்பு, மலரட்டும் இந்த அரங்கம் சிரிப்பால் என்று கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று வருகின்றேன். நன்றி, வணக்கம். அரங்கம் நிறைந்த இந்த சிறுபொழியே நம் அவைக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் என்பதை நமக்கு காட்டுகிறது. மனித இனத்திற்கு சிந்தனை ஆற்றலை மட்டும் கடவுள் வரமாக கொடுக்கவில்லை, சிரிப்பு என்ற சீதனத்தையும் தான் வரமாக கொடுத்துள்ளார். மனித குலத்திற்கு கிடைத்துள்ள சக்தி வாய்ந்த ஆயுதம் சிரிப்பு என்பார் புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் ட்வைன். சிரிக்க தெரிந்த மனிதன் வாழ்வில் பாதி துன்பத்தை குறைத்தான், சிந்திக்கவும் தெரிந்த மனிதன் வாழ்வில் மீதி துன்பத்தையும் குறைத்தான் என்பார்கள். இன்று நம்மிடம் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினரின் சிறப்பே சிந்தனையை தூண்டும் சிரிப்புதான். சிரிப்பாலும் சிந்தனையாலும் நம் அரங்கத்தை நிறைக்க வந்திருக்கிறார். அவர் பல படங்களுக்கு காமெடி கிங்காக இருந்து கலங்கியவர். பட்டிமன்றத்தின் நடுவராக நகைச்சுவை விருந்தளிக்க வருகை தந்துள்ளார். சார், உங்கள் பெயர் காரணத்தை அறிந்தபோது உங்கள் மீது மட்டுமல்ல, உங்கள் அன்னை மீதும் மரியாதை கூடிவிட்டது சார். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, சமூக வீதியில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பேனா பிடித்த நான் பார்த்த சாரதியையும் அவரது குறிஞ்சி மலரையும், நாவல் உலகில் தனியிடம் பிடித்த அந்த நாவலின் நாயகனின் பெயரையே தங்களுக்கு வைத்த அழகு பார்த்த உங்கள் அன்னையை இந்த நேரத்தில் நினைவு கூர்வது மகிழ்ச்சிகிறேன் சார். எழுத்தாளனிடமிருந்து நாவல் பிறப்பது இயல்பு, ஆனால் நாவலிலிருந்து எழுத்தாளராக நீங்கள் பிறந்திருப்பது தனி சிறப்பு சார். இப்படி பெயரையே சிறப்பாக கொண்டிருக்கும் நம் சிறப்பு விருந்தினவர்கள் வெள்ளைக்கார துரை, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், சரவணன் இருக்க பயமேன், மதில், இங்கு நான் தான் கிங்கு போன்ற திரைப்படங்களின் வசனகர்த்தா, சங்கர், லிங்குசாமி, KS ரவிக்குமார், பார்த்திபன் ராதாகிருஷ்ணன், சுசி கணேசன், எழில், மித்ரன் ஜவஹர் போன்ற பல பிரபல இயக்குநர்களின் திரைக்கதை குழுவில் அங்கம் வகித்தவர். பொம்மைகள், அகல்விளக்கு, காவ்யாஞ்சலி, மைடியர் பூதம், கலாட்டா குடும்பம், சூரிய வம்சம், பொம்மலாட்டம் முதலான 12 மெகா சீரியல்களை எழுதிய சிறப்பு மிக்கவர்.
22 வருட கால நாடக அனுபவம் மிக்க இவர் 19 நாடகங்களை இயற்றி நாடக உலகை அலங்கரித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சின்னத்திரை விருது, சிறந்த கதாநாயகன் விருது, பெஸ்ட் ஆல்ரவுண்டர் விருது, நாடக மாமணி விருது போன்ற விருதுகளை பெற்ற விருதின் நாயகர். நம் விருந்தினராய் வந்திருப்பது நமக்கு பெருமை. திரையுலகின் அடையாளம் ஆகி போன அவரை அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆறறிவு மனிதனுக்கு ஆண்டவன் அருளிய அன்பளிப்பு சிரிப்பு. அகத்தின் அழகை முகத்தில் காட்டும் சிரிப்பு. பற்றிக் கொள்பவரை தொற்றிக்கொள்ளும் சிரிப்பு. விலையே இல்லாதது, விற்பனைக்கு வராதது சிரிப்பு. விலங்கிடமிருந்து நம்மை பிரித்து காட்டுவது சிரிப்பு. செய்கூலி இல்லை, சேதாரமும் இல்லை, சேர்த்த பொருள் தேயும் என்ற வேதனை இல்லை. இன்முகம் காட்டி நன்மனம் சேர்க்க வாரீர் வாரீர், நகைச்சுவை விருந்தளிக்க நடுவரே வாரீர் வாரீர் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அவையோரே, இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோரே, இன்றைய சிறியோரே, நாளைய வரலாறே, வருங்கால மேதைகளே, எதிர்கால தேவைகளே, எம் பள்ளி மாணவ செல்வங்களே, நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை நற்றமிழ் மன்றம் வழங்கும் பட்டிமன்றம் இதோ உங்கள் முன்னால். இதனை தொகுத்து வழங்க, அதுடன் தலைமை தாங்க நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் பேச்சாளர்கள் கலகலப்பான மாணவ வாழ்க்கை வீட்டிலே என்று கூறுகிறார்கள். அவர்கள் சாகு நங்கை, ரா அவந்திகா, மு அல் அமீன். கலகலப்பான மாணவ வாழ்க்கை வீட்டிலே இல்லை, அது பள்ளியில் தான் இருக்கிறது என்று பேச வருகிறார்கள் நமது அன்பு சகோதரர்கள் மு அப்சா மைமூனா, நாபா ராஜேஸ்வரி, கு ஹர்ஷிதா. என்னுடைய குருநாதர் காரைக்குடி நாராயணன் அவர்கள், அவரும் தன்னுடைய ஊர் பேர் தன்னுடைய பேரோடு சேர்த்து வச்சிருந்தார். அதை பார்த்து அதே மாதிரி வரணுங்கிற ஆசையில், குருநாதர் மாதிரி நல்ல வசனங்கள் வரணும்னு ஆசையில் நானும் ஊர் பேரை சேர்த்து வச்சிருக்கேன். இது வரைக்கும் ஊர் பேரை எடுக்காம இருக்குன்னு நினைக்கிறேன். அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, சாலமன் பாப்பையா மாதிரி இதுல உட்கார்ந்து பேச சொல்லுது. பட்டிமன்றத்துக்கு சாலமன் பாப்பையா, அவர் முன்னாடி நான் பாப்பையா. இந்த சீட்ல உட்கார்ந்துட்டு பேசுறாரு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீட்ல யார் உட்கார்ந்துருக்காங்க நினைச்சா உடம்புல லைட்டா ஒரு ஷிவரிங் வருது. என்னடா இது, நம்ம இந்த சேனல்ல உட்கார்ந்துருக்கோமே, இது நம்ம தகுதியா அப்படின்றதெல்லாம் யோசனை பலகாலமா முன்னுக்கு வந்துட்டு இருக்குது. ஏன்னா அத்தனை ஜாம்பவன்கள். சாலமன் பாப்பையா ஆரம்பிச்சார்னா பேசுறதுக்கு அடுத்த 2 மணி நேரத்துக்கு அப்படி சிரிப்பு சத்தத்தை மட்டுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி மிகப்பெரிய தமிழ் அலங்கரிச்ச அந்த நாற்காலியில நான் உட்கார்ந்துருக்கேங்கிறது அதை வரம்னு எடுத்துருக்கிறதா இல்லை உங்களையெல்லாம் பாவம்னு நினச்சிக்கிறதான்னு எனக்கு தெரியல. எனக்கு கிடைச்ச வரமாகவே நான் நினச்சிக்கிறேன். அது திரைப்பட எழுத்தாளருக்கும் இலக்கியத்துக்கும் பெரும்பாலும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. நிறைய இலக்கியங்கள்லாம் படிச்சுட்டு தான் சில பேர் திரைப்பட எழுத்தாளராக வராங்க. நான் என்னுடைய ஆயுதமாக கையில் எடுத்துக்கிட்டது சிரிப்பு. இப்போது லாஃப்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஆல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நானே அதை கொஞ்சம் சுருக்கமாக யோசிச்சு பார்த்தா சிரிப்பே சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். சிறப்புன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து குடிச்சிக்கலாம். லைஃப்பில் எப்போவுமே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்பூன் சிறப்புங்கிறது அவசியம் எல்லா இடத்துலையும். இங்கே தலைப்பு பார்த்திங்கன்னா கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியிலா வீட்டிலா அப்படின்னா, எங்கே போனாலும் கலகலப்பாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். ஒருத்தர் கேட்டார், எங்கே பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு, அதுவும் டெத்து வீட்டுக்கு போனீங்கன்னா கூட ஏதாவது கமெண்ட் அடிக்கிறீங்க சார், எல்லோரும் உங்களை சூழ்ந்து நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, எங்கே நீங்கள் எப்படி உங்களால் எல்லா நேரத்துலையும் சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டார். அது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் எப்பெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னா, நான் இந்த குடும்பத்தோட டூர் போனால், பிக்னிக் போனால், இப்படி இந்த மாதிரி நேரத்தில் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா, உடனே நான் சொன்னால், நான் இந்த பூமிக்கே டூர் பிக்னிக் தான் சார் வந்திருக்கேன். இந்த ஜென்மமே நான் இந்த பூமியை சுற்றி பார்க்க, மனுஷனுடைய உடல் எடுத்து நான் சுற்றி பார்க்க வந்திருக்கேன். அப்போது டூர் பிக்னிக் வந்திருந்தோன்னா எல்லா நேரத்துலையும் தானே நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எல்லா நேரத்துலையும் தானே நம்ம கலகலப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே முக்கியம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல, வேலைன்னு வந்த வெள்ளைக்காரன், அது ஒரு மனுஷன் 24 மணி நேரம் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு 6 மணி காமெடியை யோசிக்க முடியும். நீங்கள் அந்த 6 மணி காமெடிக்கு ஒரே ஆர்ப்பரிச்சிங்க. அந்த 6 மணி காமெடி நாடக மேடையில் வேறு மாதிரி வந்தது. நாடக மேடையில் அது முதல்ல
நான் நாடகமாக போடும்போது அதில் ஒரு காட்சி வரும், அந்த காட்சியில் இந்த 6 மணி காமெடி வரும். திரைப்படத்துக்கு அது கொஞ்சம் மாறி போய் வந்தது. நாடக மேடையில் வந்து ஒரு கொலையை நேரில் பார்த்தவொடனே விசாரிப்பாங்க. அந்த நேரில் பார்த்த சாட்சிக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எதையும் முதல்ல தான் ஆரம்பிக்கிறார். எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. கொலை நடந்த நேரம் ராத்திரி 10:30 மணி. அவன் காலையிலேருந்து ஆரம்பிப்பான். டிஐஜிலேருந்து எஸ்பியிலேருந்து எல்லாரும் என்கொயரி பண்ணுவாங்க பக்கத்தில் உட்கார வச்சு, குத்துனது யாருன்னு கேட்குறதுக்கு. இவன் காலையில் 6 மணிக்கு ஆரம்பிப்பான். காலையில் 6 மணி இருக்கும், எங்கள் வீட்டு கோழி கொக்கரை கோல் கூவுச்சு அப்படின்ட்டு 9:30 மணி வரைக்கும் வந்துடுவான். ராத்திரி 9:30 மணி வரைக்கும் வந்துடுவான். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும் திருப்பி அப்படின்னு. அந்த கேஸ் 2 நாளாக விசாரிப்பாங்க. நாடகத்தில் வந்து அதை காட்சிப்படுத்தியிருந்தேன் கடைசி வரைக்கும். கடைசி அவன் 10:30 மணி நெருங்கும்போது ஐஜி நேராக வந்துடுவார். என்ன 2 நாளாக விசாரிப்பீங்க ஒரு கேஸை அப்படின்னு. அவன் 10:30 மணிக்கு குத்துனது யாருன்னான்னு சொல்ல வரும்போது இவர் உள்ளே வந்துடுவார். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர், நான் என் வேலையை ராஜினாமா பண்ணுறேன் சார். இந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாழி உடைச்ச கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது கேள்விப்பட்டிருக்கேன், நான் நேர்லேயே பார்த்துட்டேன் சார். என் வேலையை ராஜினாமா பண்ணுறேன், இனிமேல் நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்றார். ஐஜி நான் 1/2 மணி நேரத்தில் உண்மையை வர வைக்கிறேன், 2 சேரில் உட்காந்து சொல்லணும். அவன் மறுபடியும் காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிப்பான், லைட்ஸ் ஆஃப் ஆகிடும். இது அப்படியே எழில் சார்கிட்ட சொன்னேன். எழில் சார், அப்பா நம்ம படத்தில் இந்த காமெடி அவசியம்னு வச்சுக்கிட்டாரு. 18 நிமிஷம் ரன் ஆகும் அந்த காமெடியை. மக்கள் ஆர்ப்பரித்து ரசித்து அந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தது அந்த 6 மணி காமெடி காமெடி அப்படிங்கிறது உங்களிடத்துல நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். டைமிங் தான் ஒரு காமெடிக்கும் ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சுன்னா ஒரு டைமிங் தான். எங்கள் நாடகத்தில் ஒருத்தர் வருவார் டாக்டர்கிட்ட, டாக்டர் சார் உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்வார். டாக்டர் உன்னை என்னால் பல பேருக்கு காரியம் இருக்குது, உனக்கு எப்போ ஆகணும்னு சொல்லு அப்படின்வார். சார் நான் சொன்னது நல்ல காரியம், என்ன அனுப்பி நீ நல்ல காரியம் பண்ண வந்திருக்கியா அப்படின்வார். ஸோ இதுதான் அந்த நாடக நடிகன் சொல்லக்கூடிய அந்த டைமிங் இருக்கு இல்லையா, அந்த டைலாக் டெலிவரி இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 முக்கியம். அது வந்துருச்சுன்னா நீங்கள் எத்தனை பெரிய கூட்டமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அத்தனை பேரையும் சிரிக்க வைக்கலாம். அந்த டைமிங், அந்த சிச்சுவேஷன். போன வாரம் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்தது. அப்போது நீங்கள் அந்த பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்திருந்தா காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த பேஷண்ட்டை வந்தவங்க என்ன அடிக்க வந்தாங்க தெரியுமா அப்படின்னு நான் கம்மிடுறேன். ஏன் ஆக்சிடென்ட் ஆகியே 10 நிமிஷம் தான் ஆச்சு, எப்படி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வர முடியும்? இவெல்லாம் ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்டு அடிக்கார். இப்போ பாருங்கள், அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைஞ்சதுன்னா எல்லாரையாலும் காமெடியை பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் கலகலப்பாக இருக்க முடியும். சரி, நம்ம சினிமா கதைகளை விட்டுட்டு எதுக்கு வந்திருக்குமோ அந்த கதையை பார்ப்போம். பட்டிமன்றம்ங்கிறது எனக்கே 1-2 மேடையில் வந்து கலந்துக்கிறேன், பேச்சாளராக கலந்துருக்கேன், 1-2 ஸ்கூலில் வந்து நடுவராக இருந்திருக்கேன். ஆனால் மாணவர் செல்வங்களுக்கு நடுவில் பேசுகிறதுங்கிறது வந்து பெரிய கிஃப்ட்டு. இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியில் வீட்டில். இந்த தலைப்பை பிடிச்சவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. பிரபாவதி மேடம் வந்து எனக்கு ஃபோனில் சொல்லும்போது, சார் இதெல்லாம் தான் சார் ரூல் அப்படின்னாங்க. அப்போ நீங்கள் பிரபாவதி இல்லை பிரபா விதி அப்படின்னு. ஏன்னா எல்லா ரூலும் போடும்போது பிரபாவதி பிரபா விதியாக மாறிடுறாங்க இல்லையா, அதுதான் முக்கியம். அதனால் அவங்ககிட்ட சொல்லி சிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் முனைவர் பட்டம் வாங்கியிருந்தேன் சார் அப்படின்னா. முனைப்போடு செயல்பட்டால் யார் வேணாலும் முனைவர் பட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கமெண்ட்டில் வந்து கலாச்சிட்டு இருந்தேன் நான். அது எல்லா இடத்துலையும் அவங்க நம்மளை விட அதிகமாக படித்தவங்களாச்சே, அவங்க அதிகமான பெரிய பதவியில் இருக்காங்களே அப்படின்னு. இப்போ சமீபத்தில் கூட வைரமுத்து ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். முதல்வராக இருக்கார் கலைஞர். அப்போது அவர் முடி வெட்டிட்டு துரைமுருகன் உள்ளே வந்திருக்கார். என்னையா ஹேர் கட் பண்ணியா அப்படின்னு கலைஞர் கேட்குறாரு. ஆமாம், எவ்வளவு? 2500 என்ன இது 2500 கொடுத்து முடி வெட்டியிருக்கேன், நானே 800 கொடுத்து தான் முடி வெட்டுறேன்னு கலைஞர் சொல்லியிருக்கார். பக்கத்தில் இருந்த வைரமுத்து, முடிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைரமுத்து ஒரு கவிஞர், அவர் நாட்டோடைய முதல்வர். ஆனால் ஒரு நகைச்சுவைங்கிறது வந்து அந்த முதல்வரை குலுங்க சிரிக்க வச்சது. ஆனால் அவர் முதல்வருங்கிற பதவி, அதை எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து சாதாரண மனிதர். அந்த மனிதருக்கு வந்து அந்த டைமிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது.
பயங்கரமாக சிரிச்சார் அப்படின்னு வைரமுத்து அது பின்னாடி வருத்தப்பட்டிருக்காரு. நான் முதல்வர்கிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு அப்படி தோணுச்சு. ஆனால் அதையெல்லாம் அவர் மனசில் வச்சுக்கல. அந்த கலைஞர் வந்து அப்படி விழுந்து விழுந்து சிரித்தார் அப்படின்னு சொல்லி சிரித்தார். ஸோ காமெடிக்கு எல்லையே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், ஏது வேணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் காமெடி பண்ண முடியாது. அப்பா கிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து வாங்கும்போது. ஸோ அந்த இடத்துல மட்டும் காமெடி பண்ண முடியாது. மற்ற எந்த இடத்துல வேணாலும் காமெடி பண்ணலாம். அப்போது கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியிலா கல்லூரியிலா அப்படிங்கிறதுல வீட்டில் தான் கலகலப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்ல பேச வந்திருக்காங்க சாக்கு நங்கை செல்வி சாக்கு நங்கை அவர்கள். அவங்களோட செல்வி ரா அவந்திகா, தம்பி மு அல் அமீன். பள்ளியிலே தான் அந்த கலகலப்பான வாழ்க்கை என்ற பேச வந்திருக்காங்க மு அப்சா மைமூனா, நா பா ராஜேஸ்வரி, கு அர்ஷித். இப்போ ஒரு பேரை பார்த்தோன்னே எனக்கு சப்த நாடி ஒடுங்கிடுச்சு. இவங்க எதிர்க்க நம்ம எப்படி பேசுறது, அவங்க எதிர்க்க நான் அந்த மாதிரி பேசவே மாட்டேன். ஏன்னா என் மனைவி பேர் ராஜேஸ்வரி. அவங்க எதிர்க்க நான் வாயை திறக்க முடியுமா? அந்த பேரை கேட்ட உடனே ஐயோ அந்த ஷாக்கு, ராஜேஸ்வரியா அப்படின்னு வீட்டில் எங்கள் மனைவி கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், உங்கள் பேரில் ஒரு அம்மா ஒரு பொண்ணு பேச போகிறாங்க, அவங்கள எதிர்த்து நான் பேசவே மாட்டேன், இது சத்தியம் 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 அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு நான் வந்தேன். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இதில் நம்ம ஐரணின்னு சொல்லுவோம், பியூட்டிஃபுல் ஐரணின்னு சொல்லுவோம். ஒரு திரைப்பட எழுத்தாளர் ஒரு கல்வி அரங்கத்தில் நடுவராக வந்து உட்கார்ந்துருக்கிற இன்னைக்கு தான் இந்த ஸ்கூலுடைய ஃபவுண்டர் திரு ஏவி மெய்யப்பன் ஐயா அவருடைய நினைவு தினம். பாருங்கள், அவர் சினிமாவில் எங்களுக்கு பாடம் நடத்தினவர். கல்வியை கல்வி ஒரு பெரிய கல்வி தளத்தை உருவாக்கி உங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துகிட்ருக்கார். அவர்கிட்ட பாடம் படித்த திரைப்படத்தை சார்ந்த நானும் அவர் கூட அவர் உருவாக்கின பள்ளியில் படிச்சிருக்க நீங்களும் ஒன்றா அவருடைய நினைவு தினத்தில் சந்திருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐரணியாக நான் நினைக்கிறேன். அற்புதமான விஷயம். எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது பின்னணியில் அப்படின்னு. அதனால தான் திரைப்பட எழுத்தாளரான நான் இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கேன்னு இன்றைக்கி காலையில் தான் எனக்கு தோணுச்சு. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். சரி, இதில் இந்த குழுவுக்கு தலைவியாக வந்து இந்த பக்கம் வீட்டிலே என்று பேசக்கூடிய குழுவுக்கு தலைவியாக சாக்கு நங்கை அவர்களை நான் வந்து நியமிச்சிருக்கேன். இந்த பக்கம் மு அப்சா மைமூனா அவர்களை வந்து தலைவர் அமைச்சிருக்கேன். முதல்ல தலைவிகள் வந்து 5 நிமிடம் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த தலைப்பில் மிக அருமையாக பேசுவாங்க. கடைசியாக எல்லாரும் பேசுனதை தொகுத்து ஒரு 5 நிமிடம் அவங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரப்படும். கலகலப்பான வாழ்க்கை, நான் தான் சொன்னேன், எங்கேயும் கலகலப்பாக இருக்கணும். ஒரு டெத்து வீட்டுக்கு போயிருந்தோம், ஒரு அம்மா வந்தது, சபா 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 போயிட்டியே, இனிமேல் சபான்னு கூப்பிட்டா யார் திரும்பி பார்ப்பா, அம்மா திரும்பி பார்த்தவர் போயிட்டார், இனிமேல் யார் திரும்பி பார்ப்பா அப்படின்னு பக்கத்தில் இருந்துட்டு. இந்த மாதிரி டெத் வீடுகள்லாம் கூட நம்மளை அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சிரிக்கிற விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். கல்யாண வீட்டில் தான் கலகலப்பு இருக்கணுன்றதில்ல, வயசானவங்க ரொம்ப வயசானவங்க தவறி போயிட்டாங்கன்னா அந்த வீடும் கலகலப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இப்போ கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியிலா இல்லை வீட்டிலா அந்த தலைப்பில் முதல் வீட்டிலே என்று பேச வருகிறார்கள் இந்த குழுவின் தலைவி சாக்கு நங்கை. எப்போவுமே நங்கை பேசினா ஒரு மயக்கம் இருக்கத்தான் செய்யும். இந்த நங்கை எப்படி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். ஹரியோம். அனைவருக்கும் வணக்கம். என் நடுவரையா அவர்களுக்கு என் தன் முதல் கண் வணக்கம். கம்பன் சீராட்டி மூவேந்தன் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் அன்னை தமிழுக்கு என் தன் பணிவான வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கே சந்தேகம் ஏற்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணாத, பயமா இருக்கு, மன்னிச்சிருங்க ஐயா. மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் தன் பணிவான வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாக்கு நங்கை. நான் ஏவிஎம் ராஜேஸ்வரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பில் பயின்று வருகின்றேன் என்று கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். பேசுவதிலிருந்து தப்பிக்க எந்த சாக்கும் சொல்லாம வந்திருக்காங்க சாக்கு நங்கை. கண்டிப்பாங்க. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு கவலைன்னா, என் பாட்டி தலை வச்ச தடத்துல தான் என் கண்ணீரை விதைச்சு வைப்பேன்.
வெறும் செங்கலும் சிமெண்ட்டுமா அடுத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் என் முன்னோர்கள் வாழ்ந்த வழித்தடந்தாயா வீடு என்று நான் கூறுவதிலேயே உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பானது கலகலப்பான மாணவர் வாழ்க்கை வீட்டிலே என்று. ஆம், அதுவே எனது தலைப்பும் கூட. நடுவரையா, இங்கு பள்ளியில் 160 மாணவர்கள் விரும்புவதோ கூடைப்பந்து, கால்பந்து, இறகுப்பந்து, கலை, ஓவியம், நடனம், பாடல். ஆனால் கற்பதோ கணினி, கணக்கு, புவியியல், அறிவியல், வரலாறு. தமிழ் அன்னை பிள்ளைகளுக்கு வந்த சோதனையா இது? இதை வீட்டில் சொன்னாங்கன்னு வச்சுங்க, அப்பா பந்தாடிடுவார். கூடைப்பந்து, கால்பந்து, இதுக்குதான் நான் பள்ளிக்கூடத்துக்கே போறேன்னா அப்பா பந்தாடுவார். அங்கதாங்க வரும். தமிழ் அன்னை பிள்ளைகளுக்கு வந்த சோதனையா இது? நீ விரும்பினாலும் சரி, நீ விரும்பாவிட்டாலும் சரி, நீ கல்வியை கற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இதை தாங்க என் எதிரணியினர் கலகலப்புன்னு சொல்றாங்க. ஆனா வீட்டில் விஷயம் வேறங்க ஐயா. நாம் அனைவரும் நம்ம அம்மா அப்பா ஒரு வாட்டி 2 வாட்டி டே பரமா படிடா என்று சொல்லுவார்கள். ஆனால் 3ஆம் முறையோ புதல்வரின் விருப்பத்தையும் ஆர்வத்தையும் எதிர்காலத்தையும் புரிந்து அறிந்து உன் கனவின் அடித்தளத்தை வீட்டில் அவர்களே இடப்போகிறார்கள் என்பதில் துளி கூட ஐயமின்றி உறக்கச் சொல்லுவேன். நடுவரையா சொன்னாங்க, ஆனால் பந்தாடிடுவாங்க நம்மளை அப்படின்னு. அப்படி பார்த்தா நம்ம அனைவருக்கும் தெரிந்திருக்கும் காட் ஆஃப் கிரிக்கெட் என்று அழைக்கப்படும் சச்சின் டெண்டுல்கர். அவர் 10ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனப்போ அவர் பள்ளியே அவரை பார்த்து கேட்டுச்சு, நீ எல்லாம் என்னடா பண்ண போறோம் வாழ்க்கையில அப்படின்னு கேட்டபோது அவர் அப்பா ரமேஷ் டெண்டுல்கர் அவர் கையை பிடிச்சி, நீ யாரா கிரிக்கெட், யார் உன்னை என்ன கேட்குறான்னு பார்க்குற அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ரமேஷ் டெண்டுல்கர் மட்டும் அவர் கையை பிடிச்சி கூட்டு போலனா இன்னைக்கு காட் ஆஃப் கிரிக்கெட் ஆன சச்சின் டெண்டுல்கர் கிடையாதுங்க. நான் கூட 10வது ஃபெயில் தான்மா. அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம கனவின் அடித்தளத்தை அவங்க மட்டுமே இடப்போகிறார்கள் என்பதில் துளி கூட ஐயம் இல்லை என்று தான் சொல்லுவேன். கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியில தான் சொல்லி என் எதிரணியர்கள் பேச வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆண்டி ஒரு பதிலடி வச்சிருக்கேன். பொங்கலோ தீபாவளியோ கிறிஸ்மஸோ ரம்ஜானோ எந்த ஒரு பண்டிகை ஆனாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற அந்த சிறு குழந்தைத்தனம் சற்று வெளியே வரும் தானே. சனிக்கிழமை பள்ளி வச்சாலே வாடாத முகம் இல்லை. பண்டிகைகளின் போது சொல்லவாங்க வேணும். ஒரு நாளோ 4 நாளோ விடுமுறை நாளே வீடு தாங்க. வீடுனாலே கலகலப்பு தாங்க. நடுவரையா, இந்த பள்ளியில 210 நாட்கள் நம்ம வாழ்ந்துக்கிறோம். அதுல ஒரே ஆசிரியர்கள் முகம், ஒரே நண்பர்கள் முகம், அதே புத்தகங்கள். போர் அடிக்கலையாங்க உங்களுக்கு? இதைத்தான் கலகலப்புன்னு சொல்லி எதிரணி வீட்டுல மட்டும் நான் தினம் தானே வேற அப்பா அம்மா இருக்காங்க. ஆனா அதே வருடம் ஒரு முறை 2 முறை வரும் அந்த பண்டிகைகளின் போது தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியமா, பெரியப்பான்னு இவங்க முகத்தெல்லாம் பார்க்குறப்போ ஒரு கலகலப்பு வருமே. அது ஒரு தனி சுகம் தான் சொல்லணுங்க. அங்க இருக்குங்க கலகலப்பு. விடுமுறை விட்டா போதும். அப்பா என்ன பண்ணாரு, இன்னைக்கு வாங்கடா பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சொன்னார். சரின்னு சொன்னோடனே சொல்லி வாயை மூடலை. எங்கள் அண்ணன் வந்தான். வந்துட்டு நான் வரலை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு ஒரே போடு. எங்கே போகிறோம் இதெல்லாம் கிடையாது, நான் வரலை முடிச்சிட்டான். இவன்ட்ட என்னத்த அவன் பாட்டி நடக்கிற வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு பாட்டி வீடு முக்கியமா பாட்டி வீடு முக்கியமான்னு யோசிச்சிருப்பான். பாட்டி வீடு தான் முக்கியம்னு பட்டிருக்கு. அவன் என்ன நினைச்சான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்கிட்ட வர முடியாதுன்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னான். அப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, இவன்ட்ட என்னத்த பேசுறதுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி அத்தை வீட்டில் 3 பேர், நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேர் வந்துடுறோம், காலைல வந்துடுறோமா அப்படின்னுவாங்க. சொன்ன உடனே ஒத்த காலில் நான் வரமாட்டேன்னு நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் கையில் ரெட்ட கைப்பையோட வந்து நின்றுட்டாங்க. என்னடா எதுக்குடா வர அப்படின்னு பார்த்தா அத்தை பொண்ணுன்னு கேட்ட உடனே வந்து நின்னா பாருங்க எங்கள் அண்ணன். அவனோட இதுவே வேற. வந்துட்டு ஒரே கேள்விதான் எங்கள் அப்பாட்ட, பா உனக்கெல்லாம் பொறுப்பே இல்லையாப்பா, 10 மணி ட்ரெயினுக்கு இன்னும் கிளம்பாம இருக்கே அப்படின்னா. எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. டே தம்பி, 10 மணி ட்ரெயின் இன்னைக்கு இல்லைப்பா, நாளானிக்கு நைட்டுப்பா அப்படின்னாரு. பார்க்கணும், எங்கள் அண்ணனுக்கு மூஞ்சே சுருங்கி போச்சு. ஐயோ இவ்வளோ கேவலமாக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு பையெல்லாம் எடுத்துட்டு அவன் உள்ளே போயிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, மணி அடிக்கிறாங்கம்மா. அந்த ஸ்டைலில் வச்சுன்னா என்னை பார்த்து என்ன பண்ணுறது. ஆனால் நீ ஒரு விஷயத்த மறந்துட்டம்மா, அண்ணனுக்கு ஒரே ஒரு அத்தை பொண்ணு தான். ஸ்டூடெண்ட்ல கூட படிக்கிற எல்லா பொண்ணுங்களும் அத்தை பொண்ணு. ஆனா அந்த பள்ளி ஒரு அத்தை பொண்ணை பார்க்கறதுக்கு போவாடா, கிளாஸ்ல இருக்க 15 அத்தை பொண்ணை பார்க்கறதுக்கு வருவா. ஆனா நம்ம பள்ளியில தானங்க ஐயா ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம உறுதி எடுக்கிறோம்.
நல்லா கவனிச்சு பாரு, நம்ம பையன் வெறும் லிப்பை மட்டும் மூவ் பண்ணிட்டு இருப்பான், சொல்ல மாட்டான். கண்டிப்பாங்க ஐயா. திங்கக்கிழமை வந்தா வாடாத முகம் இல்ல, லீவு போட சொல்லாத பொய்கள் இல்ல. நானும் சரி நீங்களும் சரி அதை செய்திருக்கிறோம் தானே. நடுவர் ஐயா, பள்ளி வேண்டாம், அங்கு கலகலப்பு இல்லை என்பது எனது கருத்து அல்ல. கலகலப்பான மாணவர் வாழ்க்கை வீட்டிலா பள்ளியிலா என்று கேட்டால் பள்ளியை விட வீட்டில் தான் இருக்கிறது என்பதே எனது கருத்தாகும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அற்புதமா பேசுப்பா அந்த பாப்பா. அதுவும் அந்த அத்தை பொண்ணு மேட்டர் இருக்குது, எப்போ நினச்சாலும் இனிக்கிற மேட்ரு. அதுக்கு வயசே கிடையாது. என்ன 5 வயசில் சொல்லி வச்சுருவாங்க, இதுதான்டா உனக்கான பொண்ணுன்னு. அவன் 25 வயசு வரைக்கும் இலவு காத்த கிளியாக காத்துட்ருப்பான் பாருங்க அந்த அத்தை பொண்ணு. அடா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  இருக்கியா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது வீட்லேயும் அந்த கலகலப்பில். ஆனால் கூட ஒரு அண்ணன் இருந்துட்டான்னு வச்சுங்க, அங்கே கலகலப்போடு சேர்ந்து கொஞ்சம் சலசலப்பும் இருக்கும். அது நம்மளை பார்க்குதா அண்ணனை பார்க்குதான்னு தெரியாது, கலகலப்பு இருக்குது. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இந்த பக்கத்துலேருந்து இந்த தலைவியை நாங்கள் கூப்பிட்றோம், அப்சா மைமூனா. உண்மையாக பேசினாதான் அவங்க அப்சா மைமூனா, ஏதாவது பொய் பேசினாங்கன்னா கப்சா மைமூனா ஆயிடுவாங்க. செந்தமிழே உயிரே நருந்தேனே, என் செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் நின் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. பாராட்டி சீராட்டி தாய்மடியில் தாளாட்டி தமிழ் வளர்த்த மூதாட்டி, அவ்வைக்கு என் முதல் வணக்கம், இவ்வவைக்கு என் 2ஆம் வணக்கம். எத்தனை தாட்டிமா சொல்ற? இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியிலா வீட்டிலா. நடுவர் அவர்களே, இது என்ன கேள்வி? இது என்ன கேள்வின்னு நான் கேக்குறேன். மாணவர்னு வந்துட்டாலே அது பள்ளி தானேங்க. வீட்ல இருக்கவன மாணவர்னு கூப்பிடுவீங்களா? மாட்டீங்க. மாணவர்ன்ற பட்டம் நீங்க பள்ளிக்கு வந்தாதான் வரும். எனவே கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியிலே என்று கூறி என் உரையை தொடங்குகிறேன். இது மட்டும் நம்ம பசங்க தெரிஞ்சுன்னு வச்சுக்க, வீட்டில் புக்கே எடுக்க மாட்டானுங்க. இங்க நான் மாணவர் இல்லை புரிஞ்சுங்க அப்படின்வா. இங்க நான் மாணவர் கிடையாதுமா, புக்கெல்லாம் எடுத்து படிக்க சொல்லாத, பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்வா. ஸ்கூல்ல மட்டும்தான் நான் மாணவர் அப்படின்வா. இந்த தேர்வுக்கெல்லாம் படிக்காம போயிட்டோம்னா வகுப்புல முதல் மதிப்பெண் எடுக்கிறவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட போய் கொஞ்ச நேரம் பணிவிட செய்யற மாதிரி நடிக்கிறது. அம்மா அம்மா தண்ணி வேணுமாமா, அது வேணுமா இது வேணுமான்னு. அந்த அம்மாக்கே தெரிஞ்சிடும் என்ன இது நாய் நம்ம பக்கம் வாலாட்டுது அப்படின்னு. உடனே அந்த அம்மா பார்த்து கேட்கும், என்ன வேணும்? எனக்கு 1 மதிப்பெண் வினா மட்டும் காட்டு, 1 மார்க் கொஸ்டின் மட்டும் சொல்லு, நான் பாஸ் ஆயிருவேன் அப்படின்னு தான் அவங்க கிட்ட சொல்லுவோம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் காட்ட மாட்டேன், டீச்சர்கிட்ட மாட்டிப்பேன், சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, கேமரால மாட்டிப்பேன், டிசி கொடுக்குற அளவு அந்த பொண்ணு ஒப்பாரி வைக்குங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, நான் சாக்லேட் வாங்கி தரேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, ஆனா கண்ணை காட்டு, ஆனா மூக்கு காட்டு, ஈனா வந்து கழுத்தை காட்டு, ஈனா காதை காட்டு, இதை மட்டும் காட்டு, நான் எழுதிடுறேன். காட்ட சொல்ற மாதிரி போய் உட்கார வைப்போம். நீ அங்க உட்காருமா, நான் இங்க உட்கார்றேன், அப்ப வந்து நான் இப்படி பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும், நீ எப்படியாவது எனக்கு காட்டு அப்படின்ற மாதிரி காட்டு 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 நடுவர் சொல்ற மாதிரி காட்டு காட்டு காட்டுன்னு காட்ட விடுறது. அப்புறம் தேர்வு கூடத்துல போவேன், மணியும் அடிக்கும். அந்த பொண்ணா ஏ சுருதி அப்படின்னு கூப்பிட்டா கூட அந்த பொண்ணு திரும்பாது. நானும் முக்கி இது வேலைக்கே ஆகாது. 1ல இருந்து 10 வரைக்கும் எண்களை போட்டு வச்சுட்டு கட 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 நம்ம சொந்த கதை சோக கதை எழுத ஆரம்பிச்சிருவோம். அந்த பொண்ணும் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திரும்பி ராமலா 1க்கு என்ன, 2க்கு என்ன, 3க்கு என்ன, இதெல்லாம் உங்களுக்கு வீட்டில் இருந்தா கிடைக்குமாங்க? எதிரணியாட்ட நான் கேட்குறேன். அப்படி கஷ்டப்பட்டு எழுதி அந்த தேர்வில் நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க, மனசுல இருக்கிறது என்ன, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. அந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் யார் பெற்ற மகளோ நீ, யார் பெற்ற மகளோ நான் கும்பிடும் குலசாமி நீயே. என் குலசாமியா தெரியுங்க அந்த பொண்ணு. அப்புறம் நம்ம எழுதிய விடைக்கு ஆசிரியர் வந்து மதிப்பெண் போடலன்னு வச்சுக்கோங்க, உடனே ஹே உன் விடைத்தாளை காட்டு, உனது விடைத்தாளை காட்டு நமது நண்பர்கள் கிட்டலாம் கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுவோம், வேகமா ஆசிரியர்கிட்ட போவோம், எனக்கு 1 மதிப்பெண் போடுங்க, 2 மதிப்பெண் போடுங்க அப்படின்னு. அந்த போட்டிருக்க மதிப்பெண் பக்கத்துல கூடுதல் 1 கூடுதல் 2 வரும்போது அதுல கிடைக்கிற கலகலப்பு உங்களுக்கு வீட்டுல என்னங்க கிடைக்குது சொல்லுங்க? என்னதான் நீங்க உங்க வீட்டுல உட்காந்துட்டு நினைச்சதை இணையவழி மூலமா வாங்கி சாப்பிட்டாலும் ஒரே ஒரு லஞ்ச் பீரியட், அந்த லஞ்ச் பீரியட் அப்போ ஒரே ஒரு பெட்டியை கணக்கு வச்சு அடிச்சு புடிச்சு சண்டை போட்டு வாங்குற அந்த ஒரு வாய் சாப்பாட்டுல இருக்கிற சந்தோஷம் நீங்க 100 விதமான சாப்பாடு உங்க முன்னாடி வச்சு இணையவழியில ஆர்டர் பண்ணாலும் கிடைக்காதுங்க. என்ன இதுல நீங்க வந்து கலகலப்பு இல்லைன்னு சொல்றீங்க பள்ளியில? நான் வீட்டுல கலகலப்பு இல்லைன்னு சொல்லல, ஆனா வீட்டுல இருக்க கலகலப்பை விட நம்ம பள்ளியில தான் கலகலப்பு இருக்குன்னு இதை நான் அடிச்சு ஆணித்தரமா சொல்வேன். நடுவர் அவர்களே, இன்றைக்கு எங்க
பள்ளியில ரிலே போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் இங்க இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க நான் தலைவியா இருந்து அங்க நான் பாத்துக்க வேண்டியது. ஆனா இங்க பேசி முடிச்சுட்டு அங்க போய் அந்த இடத்துல என்கரேஜ் பண்ணுவோம் பாருங்க, ஓடுங்க ஓடுங்க, நம்மளும் கூட சேர்ந்து ஓடி ஆடுவோம். இது நீங்க வீட்ல பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடும் போது உங்களுக்கு அந்த கலகலப்பு கிடைக்குமான்னு நான் கேக்குறேன். நம்ம பள்ளி பருவத்துல வகுப்பின் போது ரெஸ்ட் ரூம் போகணும், கட் அடிக்கணும்னு தோணும். ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் வாசுருதி போவோம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் போயிட்டு கட் அடிச்சுட்டு வருவோமே. அதெல்லாம் உங்களுக்கு வீட்ல இருக்குமா? அந்த வாட்ஸ்அப்ல நீங்க டெக்ஸ்ட் பண்ணும் போதோ இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணும் போதோ உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குமா? நம்ம கொஞ்சம் குட்டியா, இப்போ என்ன மாதிரிலாம் கொஞ்சம் குட்டியா இருந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃப்ரண்ட் பெஞ்ச்ல தூக்கி போட்டுருவாங்க. நம்மளோட நண்பர்கள் கொஞ்சம் உயரமா இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, லாஸ்ட் பெஞ்ச்ல தூக்கி போட்டுருவாங்க. மனசே உடஞ்சிரும். அதோட நம்ம அவங்கள்ட்ட போயிட்டு கெஞ்சி கூத்தாடி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து அடிக்கிற லூட்டிலாம் வந்து நீங்க வீட்ல உட்காந்து நீங்க அடிக்கிற அந்த கேம்ல வந்து உங்களுக்கு கிடைக்குமா? இதுதான் பெஞ்ச் மார்க் பண்ணுவாங்களாமா? நடுவர் அவர்களே, இப்போ நம்ம வீட்ல தண்ணி கொட்டிருச்சு சரிங்களா, அம்மா என்ன பண்ணுவாங்க, 2 வாரத்தை திட்டிட்டு தொட மூதேவின்னு விட்டுருவாங்க. தலையில கொட்டுவாங்க. ஏன் கொட்டினு தண்ணி ஏன் கொட்டினு தலையில கொட்டுவாங்க, விடு மூதேவின்னு விட்டுருவாங்க. ஆனா நம்ம இதுவே பள்ளியில கொட்டிட்டு வச்சுக்கோங்க, அது ஆசிரியர்கிட்ட திட்டு வாங்கி, ஆயா மாட்ட திட்டு வாங்கி, எல்லார்ட்டையும் திட்டு வாங்கி முக்கி அதுக்கப்புறம் படுற பாடு. ஆனா அந்த 10 நிமிஷம் அதுலயும் கட்டாவும் பாருங்க, அதுல இருக்க சந்தோஷம் உங்களுக்கு வீட்ல இருக்கா சொல்லுங்க. அடுத்து பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன். பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன்டாலே உள்ளலாம் அவ்வளவுதான் கொலை நடுங்கிரும் அப்படியே. ஐயோ அந்த ஆசிரியர் வந்திருக்காங்களா, இந்த ஆசிரியர் வந்திருக்காங்களா, பிசிக்ஸ் டீச்சர் வந்திருக்காங்களா இல்லையா, பிசிக்ஸ் டீச்சர் வரல அப்பா சந்தோஷம் அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு அவங்க பேப்பர் கட்டை தூக்கிட்டு உள்ள வருவாங்கங்க. உள்ள வரும்போது முதல் பெஞ்ச்ல ஒருத்தன் உட்கார்ந்துருப்பா பாரு, அவனை கூப்பிட்டு ஏய் அந்த பேப்பர்ல ரெட் இங்க் இருக்கான்னு பாரு, கரெக்ஷன் பண்ணிருக்காங்களா பாரு அப்படின்னுவோம். அப்ப நமக்குல அவன் சொல்ற வரைக்கும் திக்கு திக்கு திக்குன்னு இருக்கும். அவன் திரும்பி இல்ல போடல ரெட் இங்க் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் தான் மனசே லேசாகும். இதெல்லாம் நீங்க வீட்ல எப்படி இருக்கும்னு சொல்றீங்க? வீட்ல வந்து ஆன்லைன்ல செஸ் கேமோ கேரம் கேமோ ஆடும்போது இது உங்களுக்கு கிடைக்குமான்னு நான் கேக்குறேன். நடுவர் அவர்களே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில நீங்க திரும்பி போக வேண்டிய பருவம் என்றால் எது சொல்லுங்க. திரும்பி போக முடியாத பருவம் எதுன்னு கேளுமா, போக விரும்புற பருவம் எனக்கு கேட்கிறேன். என்னுடைய கல்லூரி பருவம், பள்ளி பருவம். விடை வந்து விட்டது. நடுவரே சொல்லிட்டாங்க, யாரை கேட்டாலும் எவரை கேட்டாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும் போய் கேளுங்க, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பருவம் போகணும்னு கேளுங்க. பள்ளி பருவம்னு சொல்லுவோம். எனவே பள்ளி வாழ்க்கையை எவராலும் நிராகரிக்க முடியாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், வீட்ல வந்து கலகலப்பு இல்லன்னு சொல்லல. எனவே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நடுவரே. அப்பா பாருங்கப்பா என்னமா பேசிருக்காங்க அந்த அம்மா. இந்த பக்கம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு போல இருக்கு. எல்லாருக்கும் பள்ளி பருவத்துக்கு போதுன்னு ஆசை, உண்மையை தானே சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அது பள்ளி பருவம் அப்படின்னு எனக்கு எங்க எக்கனாமிக்ஸ் டீச்சர் தான் ஞாபகம் வராங்க. அவங்க என்கிட்ட மாட்டின்னு படாத பாடுபடுவாங்க. நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்கலாமா, பொருளாதாரத்தின் பொருளியலின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்க. நான் பக்கத்தில் இருக்கிற பார்க்குறேன், அவன் நமக்கு மேலே முன்னாடி நம்மளோட பார்த்தவன், அவன் அப்படின்றான். இந்த பக்கம் பார்த்தா ஆஹான்றான். எப்படியாவது சமாளிக்கணும். உடனே சொன்னேன், பொருளியலின் அம்மா யாரோ அவருடைய புருஷன் அப்படின்னு. மறுநாள் எக்கனாமிக்ஸ் டீச்சர் லீவு, நாங்கெல்லாம் ஜாலியா இருந்தோம். அப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கல. என்ன பண்றது, அது ஒரு ஜாலி தான். இவங்க சொல்றத பேசுறத வச்சு பார்த்தா இந்த பக்கம் பாப்போம். அர்ஷித் தானே, அல்லமீன், அல்லமீன் வாங்க வந்து பேசுங்க. ரொம்ப சந்தோஷம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, என தலை நிமிர்ந்து கொண்டிருக்கும் எனது அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, எனது முதல் வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். ஐயா, ஒரு விஷயத்துல அப்சா மைமுன்னா அவர்கள் சொன்னாங்க, தேர்வுல ஒரு மதிப்பெண் வீணா யார்ட்டையாவது கேட்டா கிடைக்குமா? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன். பாகுபலி கட்டப்பாவே அங்க போனா குத்தி போடுறானுங்க. 4 மார்க்கை வச்சுக்கிட்டு எங்கேயா அந்த 1 மார்க்கு கேட்பீங்க? அதை 2 மணி நேரம் கூட இல்லை, 10 நிமிஷம் படிச்சிருந்தாவது பாஸ் ஆகிருக்கலாம். அதை விட்டு இவங்க கேட்பாங்களாம், அதை வாங்குவாங்களாம், அதை படிப்பாங்களாம், எழுதுவாங்களாம். அதாவது பேசலாம், கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க, வேற லெவலு. அதாவது சொல்கிறாங்க, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் வீட்டிற்கு போய் நாங்கள் டெக்ஸ்ட் செய்வோம். அவனுக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டு பாருங்க, அப்போ தெரியும். நீங்கள் தொடர்பில் கொண்ட நபர் வேறுடன் தொடர்பில் இல்லாருன்னு வரும். ஏன், அவன் வேற ஒரு பொண்ணு கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பான். அது வருமா? அது இதெல்லாம் வருமா ஐயா? சொல்லுங்க ஐயா. நம்ம வருவோம். பள்ளியை பற்றி ஒரு விஷயம் நம்ம ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும்.
பள்ளி என்பது ஒரு கோவில். அந்த கோவிலில் நாம் வணங்கலாம், வரங்களை வாங்கலாம். ஆனால் வீட்டில் செலவு செய்கிறோம் ஐயா. ஐயா, பள்ளி நம்மளை அழைக்கும், வா உனக்கு செல்வத்தையும் ஞானத்தையும் நான் தருகிறேன் என்று. ஆனால் வீடு நம்மளை அணைக்கும், அராஜகத்தின் எல்லையே நீதானடா என்று. அதை புரிந்து கொள்ளுங்கள் ஐயா. காலையில் 7 மணிக்கு எந்திரிச்சு மழை வருதான்னு பார்க்குற ஃபீல் எத்தனை பேர் இருப்பீங்க? கொஞ்சம் எட்டி பாருங்க. இதுவே போது எங்கள் அணி ஜெயிக்கிறதுக்கு. நீங்களே முடிவு எடுத்துக்கலாம் ஐயா. ஏன்னா 7 மணிக்கு எழுந்தா சன் டிவி ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அரை மணி நேரத்தில் சன் டிவி டிஆர்பியை கிராஸ் பண்ணுவாங்க. அதை நோட்டீஸ் பண்ணுங்க. மழை பெஞ்சா வீட்டுல குழந்தபடியே கடலை போடலான்னு ஆசைப்படுவாங்க. கரெக்டு தாங்க. ஏன்னா மழைக்கும் கடலைக்கும் அவ்வளவு ஒத்துமை இருக்குது. நாங்கள் அதை விட கொஞ்சம் சேர்த்து போடுறோம். போடு போடு போடு. என்னன்னா, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம் அனைத்து மாவட்டங்களுக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஏண்டா சிங்கார சென்னைன்னு பேர் வச்சிங்களா? அப்படி எதுக்கு பேர் வச்சிங்க? லீவ் விட மாட்டீங்களாடான்னு கேட்டா, ஒரு நாள், ஒரே ஒரு நாள், அந்த ஒரு நாள் லீவ் விட்டு நீங்கள் நிம்மதியாக வந்து பார்த்துருக்கீங்களாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதாவது நமக்குன்னேன்னு வந்து மாட்டினாங்கடான்னு பண்ணுங்க பாருங்க. அதுதான் சொன்னால் நமக்கு தான் அந்த பிரச்சனை, ஆனால் மாட்டினா நமக்கு தான் ஐயா பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஐயா, நம்ம வீட்டில் 2 விஷயத்தில் கைரேகைகள் அதிகமாக பதிந்திருக்கும் இடம், அது ஒரு பொருள் சொல்லலாம். ஒன்று ரேஷன் கார்டு, இன்னொன்று டிவி ரிமோட். 4ஆம் நம்பர் வேணுமா? அப்பா நியூஸ் சேனல் போடுறா சன் நியூஸை. 3ஆம் நம்பர் வேணுமா? தங்கையின் சன் மியூசிக், அதை போடுங்கள், ஆனந்தமாக கேட்போம். என்னப்பா நீங்கள்லாம் மழை பெஞ்சா வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நாங்கள்லாம் மழை பெஞ்சாதான் காலேஜுக்கு வருவோம். ஒரே ஒரு பொண்ணு, ஒரே ஒரு கொடை. ஐயா நீங்க அதுல 4 பேர் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவோம். அந்த கொடை 4 பேரையும் நினைச்சிருக்கோம் பஸ் ஸ்டாண்டு போறதுக்குள்ள. இந்த பக்கம் கொஞ்சம் இழுக்கிறதும், அந்த பக்கம் கொஞ்சம் இழுக்கிறதும். வாழ்க்கையை அனுபவிக்கணும் ஐயா. வானிலை அறிக்கையை பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? சொல்லவே கூடாது. ஐயா நல்ல வேலை நீங்க கெமிஸ்ட்ரி டீச்சரா இல்லைன்னா ஒர்க் அவுட் பயங்கரமா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பிசிக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கா, கெமிஸ்ட்ரி தானா ஒர்க் அவுட் ஆகும். நல்ல பிசிக்ஸ் இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரி தானா ஒர்க் அவுட் ஆகும். ஐயா இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சண்டே அப்படின்றது எத்தனை பேர் நம்ம ஃபீல் பண்றோம்னு தெரியல. ஒன்று யோசிச்சு பாருங்க. சண்டே இஸ் எ வேர்ட், பட் ஞாயிற்றுக்கிழமைடா இஸ் அன் எமோஷன். எமோஷன் அது எத்தனை பேருக்கா புரியும் உங்களுக்கு? எத்தனை வாட்டி சாட்டர்டே ஒரே ஒரு நாள் ஆஃப் அ டே வச்சுட்டோன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம் பாருங்க. அவன் கால் அப்படியே உடையிற அளவுக்கு சத்தம் வரும். ஏன் போட்டு தட்டுவான் பெஞ்சை. ஏன்டா நிம்மதியாக ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆட விட்டீங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்வான். அதே அந்த ஒரு நாள் விடுமுறை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? ஒரே வேளை ஒரு சட்டம், சனிக்கிழமை எப்போதும் அஃபிஷியலாக விடுமுறை என்று அழைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தா அதுக்கு எத்தனை பேர் ஓட் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஐயா இது கொஞ்சம் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இல்லையா? எங்க காலத்துலலாம் எப்ப சனி வரும்னு காத்துட்டு இருப்போம். எப்ப சனி வரும்னு காத்துட்டு இருப்போம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்க போகலான்னு நண்பர்களோட பிளான் பண்றதுக்கு வசதியா சனிக்கிழமை ஆஃப் டே இருக்கும். மத்தியானம் 2 மணிக்கு தான் படம். எங்கள் ஊர்லாம் மத்தியானம் 1 மணியோட ஸ்கூல் விட்டுருவாங்க. 2 மணிக்கு என்ன படமோ அந்த படம் கம்பல்சரியாக போயிடுவோம் சனிக்கிழமை மத்தியானம். எப்போ சனி வரும், ஸ்கூல் இருக்கணும், ஸ்கூல் வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்போம். ஐயா ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சு பார்ப்போம். சிம்ம ராசிக்கு நிம்மதின்னு கேலண்டரில் போட்டிருந்தான். என்னடா நிம்மதியே இல்லைன்னு பார்த்தா, டேய் நீ கேலண்டரை திருப்பி உன் ராசியை பார்த்ததுக்கு உன் நோட்டை தொடர்ந்து உன் டைம் டேபிளை பார்த்துக்கலாம். ஏன்னா நீ 4 மேக்ஸ் பீரியடுங்க, 4 மேக்ஸ் பீரியடு, 2 ஃபிசிக்ஸ் பீரியடு. யோ ஏன் இப்படி இருக்கீங்க? அதை கொஞ்சமாவது மாற்றிருந்தா நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்திருப்பேன் சொல்லுவானுங்க. ஆனால் அப்படி தான் இருக்க முடியாது. ஏன்னா பள்ளி அந்த 3 வார்த்தை அப்படியே நம்மளை சுருக்கும் பாருங்க ஒரு மூஞ்சியை. ஐயோ ஐயா கொரோனா ஒரு 10வது படிக்கிற பையனுக்கு சொல்லுது, கொரோனாவுக்கு நான் கொஞ்சம் சவுண்டு அடுத்த வாட்டி மாற்றிடுங்க, ஏன்னா ஐபிஎல் சங்கு ஊதுற மாதிரி இருக்கு. சரியா பேசலன்னா சங்கு ஊதுற மாதிரி தான் கேட்கும். ஐயா சரிங்க. அவன் சொல்லுவான், 10வது நான் படித்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து கொரோனாவை ஒழிப்பேன். ஏண்டா 10வது பாஸ் ஆனதே நீ என்னால தான்டா, எப்படிடா நீ பயோமேக்ஸை தாண்ட நான் பார்க்குறேன்டா. கொரோனா டைமில் இதாயா கேதி. நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும்,
அன்பென்றும் சத்தத்தை கீச்சிடும் பாசப்பறவைகள் இசைவரும் கூடே வீடு ஐயா. அப்படி வீட்டில் எப்படியா சந்தோஷமும் கலகலப்பு இல்லாமல் போயிடும். ஐயா, அன்பும் மரணம் முறைத்தாய் நில்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. அந்த பண்பும் பயனும் கொண்டதாயா நம்ம வீடு. எனவே மாணவரின் கலகலப்பான வாழ்க்கை வீட்டில் மட்டும்தான், அவன் வீட்டில் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கிறான் என்று கூறி என் உரையை எத்துடன் நிறைவு செய்கிறேன். அல் அமீன் ஒரு விண்மீன் போல பேசிட்டு போயிட்டார். அட்டகாசமாக பேசியிருக்காரு. இன்னும் இத்தனை பேர் மெஜாரிட்டியாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்படி மழை பெய்யாதா, அப்படி லீவ் விட மாட்டாங்களா, அப்படி ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு போயிட்டார். அடுத்து இந்த பக்கம் வரிக்கு வரி வரிக்கு வரி ராஜேஸ்வரி கலக்க போகிறாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இதில் ஹைலைட்டாக ஒரு விஷயம், டாக்டர் சங்கர் சாரோட டிஸ்கஷனில் இருக்கும்போது, சார் நீங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரி கட்டுவீங்க, நான் வருஷம் பூரா ஒரு வரியை கட்டிகிட்டு இருக்கேன் சார் ராஜேஸ்வரி அப்படின்னு. அவர் சிரிச்சுட்டு, நானும் அப்படிதான்யா, என் பொண்டாட்டி பேர் ஈஸ்வரி அப்படின்னாரு. சார் நாம 2 பேரும் ஒரே ஜாதி சார் அப்படின்ட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கிளம்பி டிஸ்கஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். வருஷம் பூரா வரியை கட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் எதிர்காலத்தில் யார் வர போகிறாங்களோ வரி கட்ட, வரியை கட்ட வாங்க, வரிக்கு வரி அசத்துங்க. கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியிலே என்று பேச வந்திருக்கிறார் ராஜேஸ்வரி. அகத்தியன் தொட்டியிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித் தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் என் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறேன். நான் கலகலப்பான மாணவர்கள் வாழ்க்கை பள்ளியில தான் சொல்லி பேச வந்திருக்கேன். கலகலப்பான மாணவர்கள் வாழ்க்கை வீட்டில தான் சொல்லி பேசுனவங்களோட பேச்செல்லாம் கேட்கும் போது எப்படி தெரியுமா இருக்கு? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்ற மாதிரி கிடையாதுங்க, முயலுக்கு 4 கால். அது மாதிரி கலகலப்பான மாணவர்களோட வாழ்க்கையும் பள்ளியில தான். இப்போ ஸ்கூல்லலாம் ஏதாவது இப்போ டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுக்கு உவமையா ஒரு விஷயத்த சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க தமிழ் ஆசிரியர் எங்களுக்கு சொன்னது, பத்துதரனின் புத்திரனின் மித்திரனின் சத்திரனின் பத்தினியின் காலை வாங்கி தேய். ஒண்ணுமே இல்லை, காலில் முள்ளு குத்திருச்சுன்னா தரையில தேய் அப்படிங்கிற விஷயத்த தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டு நீங்க வீட்டுல கலகலப்பா இருந்தது உண்டா? ஆனா அன்னைக்கு எங்க கிளாஸே கலகலப்பா இருந்துச்சு. டீம் ஒர்க் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எங்க கத்துக்கிறீங்க? பள்ளியில தானே. ஒரு 4-5 பேர் ஒன்னா சேர்ந்து உட்காந்து நான் படிக்கிறேன்னு சொன்னா அங்க படிக்கல, விளையாட்டா தான் இருக்காங்க, கலகலப்பா தான் இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த 4-5 பேரும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகும்போதும் அவங்க முகத்துல அந்த கலகலப்பு குறையவே குறையாதுங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகையா, எல்லார் வீட்லயும் எல்லா நாளும் கார்த்திகையா இருக்கிறது இல்ல. சில சமயம் கார்த்திகைக்கு வெடிக்கிற பட்டாசாவும் தான் மாறுது. ஆனா பள்ளியில எங்கேயும் கலகலப்பு, எப்போதும் கலகலப்பு. எவ்வளவு சேட்டை பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்களோட கலகலப்பு ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரங்களையும் மகிழ்விக்க செய்யும், நடு பெஞ்சுக்காரங்களையும் மகிழ்விக்க செய்யும். ஆனா இந்த கலகலப்பு பண்றவெல்லாம் லாஸ்ட் பெஞ்சுக்காரன் மட்டும்தான். ஸ்கூல்ல 8 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும், டியூஷன்ல 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்கும். இதுல நம்ம வீட்டில் எங்க இருக்கோம்? இன்றைய காலகட்டத்தில் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அப்ப வீட்டில் யார் கூட கலகலப்பா இருக்கும்? ஃபோன் கூடயா இல்ல டிவி கூடயா? அந்த ஃபோன் டிவி இந்த என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லாம ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் நம்மளால கலகலப்பா இருக்க முடியுதுன்னா அது பள்ளியில மட்டும்தானங்க ஐயா. என்னோட கஷ்டம் சின்னதோ, அருமையான பாயிண்ட். என்னோட கஷ்டம் சின்னதோ பெருசோ அது எல்லாத்தையும் என்னால என்னோட அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியாது. அவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போதே நம்ம கஷ்டத்தை எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே அப்படின்னு தோணிடும். அதே ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட போய் என் கஷ்டம் இதுதான் சொன்னோன்னு வைங்களேன், அவளோட 1000 கஷ்டத்தை சொல்லுவா. அது முன்னாடி நம்ம கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமே இல்லை அப்படின்னு ஆயிரும். கஷ்டத்தை கூட கலகலப்பா மாத்துற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான். இப்போ ஒரே நேரத்துல ஸ்கூல் ட்ரிப்பு ஃபேமிலி ட்ரிப்புன்னு 2த்தையும் ஒரே நேரத்துல ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு வைங்களேன், நீங்க எதுக்கு போவீங்க? ஸ்கூல் ட்ரிப்புக்கு தானே. அங்கதானே கலகலப்பு நிறைஞ்சிருக்கோம். அதே நீங்க ஃபேமிலி ட்ரிப் போறீங்கன்னு வைங்களேன், கோவில் குளம்னு தெரிய வேண்டியதுதான். யார் அது? அதுவும் கோவிந்தான்னு சொல்லக்கூடாதியா? இந்த பக்கம் அன்னைக்கு கோவிந்தான்ற மாதிரியே கேக்குது எனக்கு. ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வர ஃபர்ஸ்ட் கண்ணீருக்கும் ஸ்கூலை விட்டு போக மாட்டேன்னு வர கடைசி கண்ணீருக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. ஸ்கூலை விட்டு போறோமே, இனிமே படிக்க முடியாதேன்னு நினைச்சா அழுவுறீங்க? கிடையாது. இதுக்கப்புறம் இந்த கலகலப்பு வேற எங்கேயுமே கிடைக்காதேன்னு நினைச்சுதானே அழுவுறீங்க.
பாரதியார் என்ன சொல்லிக்கிறாரு? ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிக்கிறாரா? நீங்க வீட்ல இருந்து என்னைக்காச்சும் ஓடி விளையாடி இருக்கீங்களா? இன்றைய நகர தெருக்கல்ல ஓடி விளையாடதான் முடியுதா? ஆனா ஸ்கூல்ல உங்களுக்கு ஒரு கிரவுண்டையும் கொடுத்து இங்கிருந்து அது வரைக்கும் உன்னோடதான், இந்த ஒரு பீரியட் ஃபுல்லா நீ என்ன வேணா பண்ணு அப்படின்னு கலகலப்பா வச்சிருக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான் ஐயா. எத்தனையோ பேர் ஸ்கூலுக்கு பெஞ்சு தைக்க மட்டும்தான் போயிருப்போம். அதெல்லாம் கலகலப்புக்கு மட்டும்தான், படிக்கவோ இல்ல படிச்சு முன்னேறவோ கிடையாது. அப்படி இருந்த நம்மலாம் கூட படிச்சு முன்னேறி இருக்கோம். ஆனா இவங்க வீட்டுல இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டுலதான் கலகலப்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு புரியல. ஒரே வீட்டுல இருந்தீங்கன்னா ஒரு வேலைக்கு உங்களால ஒரு வகையான உணவு வகையை மட்டும்தான் சாப்பிட முடியும். அதே பள்ளியிலன்னு வைங்களேன், ஒரே வேலைக்கு 7-8 வகையான உணவு வகைகளை ஒன்னா வச்சு சாப்பிடலாம். அதை சும்மா சாப்பிடுவோம். எங்க தெருல இருக்க பிச்சைக்காரன் கூட அப்படிதான் சாப்பிடுவான். வத்த குழம்பு சாதம், புளி சாதம், தயிர் சாதம் வீட்டுல எல்லாம் போட்டு ஒன்னா வச்சு இலையில வச்சுட்டு ஓரமா வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். ஐயா, இன்றைய காலகட்டத்துல பணம் வச்சிருக்கவங்க கூட அவ்வளவா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்க மாட்டான். அந்த பிச்சைக்காரன் தான் உண்மையிலே சந்தோஷமா இருப்பான். அது அவன்கிட்ட கேட்டா மட்டும்தான் தெரியும். முன்னையெல்லாம் வந்து ஒரு வீட்டுல 4-5 குழந்தைங்க இருந்தாங்க, அதனால வேணா சந்தோஷம் இருந்துச்சுன்னு சொல்றது கரெக்டா இருக்கும். இப்பெல்லாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஆச்சு. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஆச்சு. இப்பெல்லாம் நாமளே 2 பேர் இருக்கோமே, நமக்கு எதுக்கு ஒருவர்னு இருக்கு. இன்றைய காலகட்டத்துல நீங்க எப்படி சந்தோஷம் வீட்டுலதான் இருக்குன்னு சொல்றீங்கன்னு அதெல்லாம் அப்பா அம்மா டாபிக்மா, நம்ம டாபிக். நம்மளே வீட்டுல தானங்க ஐயா வாழறோம். கடைசியா ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு காட்டுல 2 முருகன் இருந்துச்சு. ஒன்னு கரடி, இன்னொன்னு நரி. அந்த கரடி அந்த புள்ள பார்த்து சொல்லிச்சு இது பச்சை கலர்னு. ஆனா அந்த நரி அந்த புள்ள பார்த்து இது நீல கலர்னு சொல்லிச்சு. 2 பேருக்கும் ரொம்ப வாக்குவாதம் நடந்ததுனால காட்டுல உள்ள ராஜா கிட்ட போனாங்க. அந்த ராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமா இந்த புல்லு வந்து நீல கலர் தான் அப்படின்னு சொன்னோடனே நரி நம்ம சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா காட்டுக்குள்ள போயிருச்சு. ஆனா அந்த கரடி வந்து ஏயோ உன்னையெல்லாம் பெரிய மனுஷன் நம்பி கேட்க வந்தேன் பாரு, இந்த புல்லு என்ன நீல கலரா அப்படின்னு கேட்டப்போ, எனக்கும் தெரியும் இந்த புல்லு பச்சை கலர் தான்னு, தேவையில்லாத இதுதான் சொல்லி நிரூபிக்கிறவங்க கிட்ட பேசி என்னோட பொண்ணான நேரத்தை நான் வீணாக்க விரும்பல, அதனாலதான் அவன்கிட்ட அப்படி சொன்னேன்னு சொன்னோடனே கரடியும் புரிஞ்சுக்குச்சு. அந்த மாதிரி கலகலப்பான மாணவர்களோட வாழ்க்கை வீட்டுலதான் சொல்லி பேசுறேன். இவங்க கிட்ட எல்லாம் பேசி என்னோட பொண்ணான நேரத்தை நான் வீணாக்க விரும்பல. எனவே வாய்ப்பளிச்சவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர் ராசி பொழந்து கட்டியிருக்காங்க. அமக்களம் 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 அமக்களம். இந்த பக்கத்துல அவந்திகா, ராரா ரா அவந்திகா தானே, ராரா அவந்திகா அப்படின்னு கூப்பிடுறோம். கலகலப்பான வாழ்க்கை வீட்டிலே தான் மாணவர் வாழ்க்கைன்னு அந்த தலைப்புல பேச வந்திருக்காங்க அவந்திகா. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடியே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே என்ற அன்னை தமிழுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமே தமிழ்ல பேசுவாங்க. மேலும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். உயிர் கொடுத்து, உடல் கொடுத்து, பெற்றெடுத்து, பெயர் கொடுத்து, பால் கொடுத்து, அன்பு பாசம் கொடுத்து, ஆடை கொடுத்து, அடையாளம் கொடுத்து, அடைக்கலம் கொடுத்து, படிப்பு கொடுத்து, பட்டம் கொடுத்து, வேலை கொடுத்து, துணை கொடுத்து, வாழ வழி கொடுத்து, இவை எல்லாத்தையும் கொடுத்தது யாருங்க? நம்ம வீட்டார்கள் தானே. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கோம். வாலி பாட்டு ஞாபகம் வருது, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கோம் நான் எந்த அணிக்காக பேச வந்திருக்கிறேன் என்று. ஆம், கலகலப்பான மாணவர் வாழ்க்கை வீட்டில் தான் என்று கூறி என் உரையை துவங்குகிறேன். இங்க நண்பர்களோட சந்தோஷமா இருக்கேன், ஸ்கூல்ல இதை செஞ்சு சந்தோஷமா இருக்கேன், அதை செஞ்சு சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற எல்லாத்துக்குமே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நண்பர்களோட பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம், இல்லாம இல்லையே. வீட்டுல நீங்க வந்து இந்த மத்தியானத்துல கிரிக்கெட் விளையாடி பார்த்திருக்கிறீங்களா? அதுல இருக்கிற உற்சாகம் வேற எதுலயாவது கிடைக்குமா? இங்க கிரவுண்ட் இருக்கு, அதுல நாங்க விளையாடுறோம் அப்படின்னு சொல்றீங்களே, பிடி பீரியட வாங்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி போவீங்க கிரவுண்டுக்கு? கெமிஸ்ட்ரி சார் வந்து பிடி பீரியட வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த கதைய சொல்லவா வேணும்? சங்கீத ஸ்வரங்கள் ஏழே தடுத்தால் இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். ஏமா லஞ்ச் பீரியடுக்கு அப்புறம் வருமா கெமிஸ்ட்ரி?
பிடி பீரியடை வாங்கிட்டாங்கய்யா. அதுக்கப்புறம் நமக்கு அந்த உற்சாகம் இருக்காது இல்லையா, தூக்கம் தானே வருது. அதுக்கப்புறம் அவர் பிடிஓன்னு புரட்டிக்கிட்டே இருப்பார். வீட்டில் அப்படி கிடையாது, நம்ம எந்நேரமும் கலகலப்பாக தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் என் தம்பி அவன் வீட்டு பாடத்தெல்லாம் முடிச்சுட்டானா, ஒரே சந்தோஷம். அடுத்த நாள் நான் போய் ஆசிரியர்கள் கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து 4 கிண்ணத்தை ஓப்பன் பண்ணி வச்சான். ஜலத்தை எடுத்துட்டு வந்து அதில் ஊத்துனான், 2 குச்சியை எடுத்தான். அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவன் ஜலதரங்கம் வாசிக்க வந்திருக்கான்ட்டுன்னு. சும்மா இல்லைங்க, ரொம்ப அருமையாகவே வாசிச்சான். இசை வெள்ளம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். இசை வெள்ளத்தில் நாங்கள்லாம் அப்படியே நனைஞ்சு போயிட்டோம். அன்னைக்கு சூழல் எங்கள் வீட்டில் நம்ம வடிவேல் சார் ஸ்டைலில் சொல்லணும்னு பார்த்தா, என் தம்பி வாசிக்க, எங்கள் அம்மா பாட, நான் ஆட, ஒரே கூத்தா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. கூத்தாடி குடும்பம்ன்றதை எப்படி சொல்றாங்க? இங்கே தண்ணி கொட்டி வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் தொடச்சி வச்சோம் அப்படின்ட்டுன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம பள்ளியில் இந்த விதிகளை மீறி இருக்கிற கட்டுப்பாட்டுகளெல்லாம் மீறி ஆசிரியர்கள் சொல்றத மதிக்காம போனாதான் நம்ம கலகலப்பா இருக்கிறோம் அப்படின்ட்டுன்னு நம்ம அதை தேடி ஓடி செல்கிறோமே தவிர அது நமக்கு இயற்கையாக கிடைப்பதே கிடையாது. ஆனா வீட்டில் ஒரு முழு நாளா இருந்தாலும் சரி, 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, கலகலப்பு நம்மளை தேடி வருது இல்லையா? அங்கதானே இருக்குது கலகலப்பு. உலகமே பாதுகாப்பாக இருக்கும் இடம் என்று நினைப்பது வீடு தானே. அங்கதானே நம்ம மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் கலகலப்புடனும் இருக்கிறோம். தனக்கு என்ற வார்த்தை மறைந்து நமக்கு என்ற வார்த்தை பிறக்கும் இடம் வீடு. மகிழ்ச்சி என்பது தனக்கானது மட்டுமல்ல என்பதை உணர்த்தும் இடம் வேறு. வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் கலந்த கட்டிடம் இல்லைங்க வீடு. தந்தையின் அரவணைப்பு, தாயின் அன்பு, சகோதர சகோதரிகளின் துணை, தாத்தா பாட்டியின் பாசம் என அனைத்தும் சேர்ந்தது தானே வீடு. நம்ம ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து வாங்க போகும்போது என்னையா மார்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நம்மளை திட்ட வருவாரு. அப்பெல்லாம் நான் எப்படி படிச்சேன் தெரியுமா, அந்த காலத்துல நாங்கெல்லாம் நடந்து போயே படிச்சோம், உருண்டு போயே படிச்சோம்ட்டு நிறைய கதை சொல்லுவாங்க. இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. ஏதோ பொருளை தேடிட்டு போது என் மனைவியோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்தேன். அதுல கீழே எழுதிருந்தது சைலண்ட் அண்ட் ஒபீடியன்ட் அப்படின்ட்டு. அந்த டீச்சர் அட்ரஸை நான் தேடிக்கிட்டே இருக்கேன். என்னது சைலண்ட் அண்ட் ஒபீடியன்ட்? பள்ளியில கலகலப்பு இல்லைன்னு இதுல இருந்தே தெரியுது இல்லையா? அங்க சைலண்டாவும் ஒபீடியன்டாவும் இருந்திருக்காங்க. ஆனா வீட்ல அப்படி கிடையாது இல்ல. யார் வாத்தியார் முன்னாடி எல்லாருமே சைலண்டா ஒபீடியன்டா தான் இருப்பாங்க. அதுதான் சொன்னேன், இது சைலண்ட் அண்ட் ஒபீடியன்டா, ஒரு நிமிஷம் நிறுத்த மாட்டேன்றா பேசுறது. வீட்ல அப்படிதான் இருப்பாங்க. வீட்லதான் கலகலப்பு இருக்குன்னு இதுல இருந்தே நமக்கு தெரியலையா? பள்ளியில நம்ம எல்லாம் 4 பேர் சேர்ந்து பேச ஆரம்பிச்சா போதும், உடனே பிரிச்சு அவளை தூக்கி ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல போடு, இவளை தூக்கி லாஸ்ட் பெஞ்ச்ல போடுன்னு பிரிச்சு உட்கார வச்சிடறாங்கல்ல. அப்புறம் எங்க போறீங்க கலகலப்புக்கு? வீட்டுல நம்ம அம்மாவும் அப்பாவும் நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு நம்மளை பத்திரமா பார்த்துப்பாங்க, நம்மளை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு. ஆனா ஸ்கூல்ல அப்படியா? நான் வீட்டு பாடத்தை முடிக்கலன்னா நீயும் முடிக்க கூடாது, மீறி முடிச்சா அதை கிழிச்சு போடுற நண்பர்கள். யாம் பெற்ற இன்பத்தை நீயும் பெறுவாயாக நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு 2-3 லைன் வேற மாதிரி சொல்லுவோமா? யாம் பெறப்போகும் துன்பத்தை நீயும் பெறுவாயாக என்று கூறும் நண்பர்கள். இங்க யாங்க இருக்குது உங்க கலகலப்பு? நான் இப்படி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு கண்ணாடி குவளைக்குள்ள பூச்சிகளை போட்டு அடைச்சி வச்சுட்டு 2 நாட்கள் கழித்து திறந்தோம்னா அந்த பூச்சிகள் அந்த குவளையை விட்டு வெளியே வராது. ஏன் தெரியுமா? அந்த இடம் அதுக்கு பழகி போயிருக்கும். அப்படிதான் நமக்கு பள்ளி, அப்படிப்பட்ட ஒரு சிறை தான் நமக்கு பள்ளி. அந்த 4 சுவற்றுக்குள்ள நம்ம கலகலப்பு இதுதான் ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொள்கிறோமே தவிர அது நமக்கு கிடைப்பதே கிடையாது. எனவே கலகலப்பான மாணவர் வாழ்க்கை வீட்டில் மட்டும்தான் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் இல்ல அவந்திகா? அட்டகாசமா பேசி என் பாயிண்ட வச்சு என்னையே மடக்க பார்த்தாங்க. ஆனா கடைசியில நாங்க அதுக்கு பதில் சொல்லுவோம்ல. இப்போ 2 அணியில இன்னும் ஒருத்தர் பேச வேண்டியது இருக்குது இல்லையா? ஹர்ஷித், திரு கு ஹர்ஷித் அவர்கள் வாங்க. கலகலப்பான வாழ்க்கை பள்ளியிலே என்று பேச வந்திருக்கிறார் ஹர்ஷித். ஹரியோம். 10 பாட்டில் பண்ணெடுத்து பாண்டியன் மார்பில் முத்தெடுத்து 8 தொகையில் ஏறி நின்று எட்டி பார்க்கும் கன்னி தமிழே, வணங்குகிறேன் உன்னை, துவங்குகிறேன் என் உரையை. முதல் நாள் துவக்கத்திலும் அழுகை, இறுதி நாள் நிறைவிலும் அழுகை. நினைவில் வருகிறது அந்த நாட்கள், நினைத்தாலே இனிக்கிறது. 14 வருடங்கள் நான் வாழ்ந்த கூடம், நான் பயின்ற பள்ளிக்கூடம்.
இப்போதே தெரிந்திருக்கும் நான் பேசப்போகும் தலைப்பு என்னவென்று. கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியில்தான் என்று. வீடு இல்லை என்று சொல்லவில்லை, வீடுகளில் கலகலப்பு இல்லை என்று சொல்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் ஸ்கூலில் வந்துருச்சு அப்படின்னா போதும், நான் அந்த சட்டையை போட போகிறேன், நீ எந்த சட்டையை போடு, சட்டையை போடுங்கடா, கடைசியில் நைட்டு தூங்கி மட்டையை போட்டு லீவுக்கு போடாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி கலகலப்பு பேச்சு வீட்டில் எங்கேயாவது கிடைக்குமாங்க? கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியிலா வீட்டிலா? இதில் வீட்டில்னு எப்படிங்க அவங்களெல்லாம் பேச முடியுது? பேசுகிறவங்கள பார்த்து எனக்கு ஒரு கேட்கணும்னு தோணுது, எப்படா அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. எல்லாரும் சொல்கிறாங்க ஆனா வீடு ஆவனானா தான் பள்ளி. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன். ஒரு கையில் சாக்லேட், இன்னொரு கையிலையும் ஒரு சாக்லேட், நீங்கள் எதை எடுப்பீங்க? மன்னன் படத்துல எங்கள் டைலாக் எங்கிட்டே சொல்கிறீங்க, என்ன சொல்லு? ஒரு கையில் சாக்லேட், இன்னொரு கையிலையும் சாக்லேட், நீங்கள் எதை எடுப்பீங்க? என்ன இது ரெண்டு கையிலையும் சாக்லேட் இருந்தால் எதை எடுத்தா என்ன? எதை எடுப்பீங்க சொல்லுங்கள், எந்த கையில் இருக்கிறத எடுப்பீங்க நடுவர் அவர்களே? எந்த கையில் அதிகமாக சாக்லேட் இருக்குதோ அதை எடுப்பேன். ரெண்டு கையிலையும் ஒரே ஒரு சாக்லேட் தான் இருக்குது. வலது கையில் இருக்க சாக்லேட் எடுப்பேன். அதே குழந்தை கிட்ட கேட்டா 2 சாக்லேட் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. அப்ப 1 பெருசா 2 பெருசா? மன்னன் டைலாக் என்கிட்டே வந்துட்டா, 2 தான் பெருசு. அப்ப பள்ளி தானே பெருசுங்க? ஆமா, ஆனா ஸ்கூல் ரேங்க்ல வந்து 2 பெருசா 1 பெருசா? 1 தான். தமிழ்நாட்டின் முதல் மாணவியின் பாராட்டுறாங்களா, 2வது மாணவியின் பாராட்டுறாங்களா? தமிழ்நாட்டின் முதல் மாணவியின் தான் பாராட்டுவாங்க. அங்க 1 தானே பெருசு. நம்ம மாணவர்கள் படிக்க ட்ரை பண்றானுங்க, ஆனா அவனுங்களால படிக்க முடியல. ஏன்னு கேக்குறீங்களா? அந்த வீட்டில் இருக்கிற ப்ரெஷர். அவங்க வீட்டில் படி 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 படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல எப்படி ஐயா கலகலப்பு இருக்கும்? அம்மா குக்கர்ரா வீட்டில், அந்த ப்ரெஷர் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா இருக்கதான் செய்யும் ஐயா. அதான் கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியில் நான் பேச வந்திருக்கேன். இப்பதான் பேச வந்திருக்கியா? 5 நிமிஷம் ஆகும், சங்கடிக்கு போடுறா. ஒரு என்னையும் என் கடவுளையும் ஒரு தராசில் 2 தட்டுகள் வைத்து பார்த்தால் என்னை விட என் கடவுள் 2-3 கிலோ குறைவாகத்தான் இருப்பார். ஏன் என்று கேட்கிறீர்களா? கேளுங்கள். முதல் கிலோ குறைவதற்கான காரணம் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. 2வது கிலோ குறைவதற்கான காரணம் அவருக்கு உன்னை படைச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு கவலை கிடையாது. நீ நம்புறியா? 2வது கிலோ குறைவதற்கான காரணம் அவருக்கு கடன் தொல்லை கிடையாது. யாருக்கு? கடவுளுக்கு. இன்னைக்கு வரைக்கும் திருப்பதிக்கு போ, வட்டி கட்டிட்டு இருக்காரு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு, வெங்கடாச்சலபதி. அதுவும் கல்யாணத்துக்கு வாங்கின கடன். 3வது கிலோ குறைவதற்கான காரணம் அவர் எங்களை போல பள்ளிக்கு செல்லவில்லை. பள்ளிக்கு சென்றிருந்தால் தானே தெரியும். அவர் தினம் ராத்திரியான பள்ளிக்கு போறாரா, பூஜை பண்ணி வெளியே அனுப்பி வைக்கிறாங்க, பள்ளியறை தரிசனம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து நேரா கூப்பிட்டு. இப்ப நான் சொல்றேன், எங்க கெமிஸ்ட்ரி வாத்தியார் இருக்காருங்க ஐயா, அவர் சரியான கலகலப்பா பேசுவாரு. ஏன், இது ஒரு நிகழ்வு நான் சொல்றேன். அன்னைக்கு ஒரு நாள் பிடி பீரியட் நினைச்சு எல்லாம் சந்தோஷமா இருந்தோம். அன்னைக்கு வந்தாரு பாருங்க, பாஷா மாதிரி சும்மா சில்லு 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 சில்லுன்னு வந்தாருங்க எங்க கெமிஸ்ட்ரி வாத்தியாரு. கிளாஸுக்குள்ள வந்து அப்படியே எனக்கு இன்னைக்கு வகுப்பு இங்கதான், நான் தான் எடுக்க போறேன்னு சொல்லும் போது எங்களுக்கு வந்த வகுத்திருச்சல் அந்த மாதிரி எங்கேயாவது வேதியியல் பீரியடா இல்ல வேதியியல் பீரியடா? வேதியியல் பீரியடு. அப்ப வந்தாரு, அப்ப பாஷா எதிரி ஆண்டனி மாதிரி பிடி சார் உள்ள வந்தாருங்க ஐயா. வந்து என்னுடைய வகுப்பு அப்படின்னு சொன்ன உடனே எங்க பிடி சார் உள்ள போக, எங்க கெமிஸ்ட்ரி சார் வெளியே வர, கெமிஸ்ட்ரி சார் ஜன்னல்ல இருந்து அடுத்த பீரியட் நீ தான், நான் தாண்டா வரணும், உங்களுக்கெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கலகலப்பு வீட்டில் இருக்குமாயா? எங்க கெமிஸ்ட்ரி சார் அடுத்த பீரியட் வந்தாரு. வந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு பாடினாரு, இரும்பிலே ஒரு இருதயம் மூளைக்குதோ அப்படின்னு பாடினாரு. என்ன இவர் இப்படி பாடுறாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து சொல்றாரு, நாங்கள்லாம் முன்னாடி அந்த மாதிரி வாய் விட்டு சிரிப்போம், இப்போதும் நீங்க தான் இருக்கீங்களே ஏதோ இரும்பு மனிதர்கள் மாதிரி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி கலகலப்பு எங்கேயாவது வீட்டில் கிடைக்குமாயா? அதே மாதிரி எங்கள் தமிழ் ஆசிரியர் ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு இலக்கணம் எடுத்துட்டு இருக்கும்போது அவன் வெந்நீரில் குளித்தான் அப்படின்னு கேட்டாங்க. இது என்ன காலம் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நிகழ்காலம் அப்படின்னு சொன்னேன். இல்லை, அது குளிர்காலம், ஏன்னா வெந்நீரில் குளிக்கிறான்ல அப்படின்னாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க ஐயா, பிரின்சிபால் அவர் செல்லலாம் என்று சொன்னார் இது என்ன பால் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆண் பால். இல்லை, சொன்னது பிரின்சிபால் அப்படின்னாங்க.
உலகத்திலே சிறந்த பால்காரர் யார் தெரியுமா உனக்கு? பிரின்சிபால் இல்ல. யாருங்கய்யா? திருவள்ளுவர் தான் சிறந்த பால்காரர். அவர் தான் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்து பால்னு 3 பால் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பால் தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவங்களையும் கெட விடாது. அப்படி ஒரு பால் உலகத்திலே கிடையாது. நான் உயிரை முடித்துக் கொள்கிறேன் இப்பொழுது. அன்பில் அன்னையாய், அரவணைப்பில் தந்தையாய், அன்று நீ கற்பித்த பாடங்கள் இன்னும் என் மனதில் மதிப்பையும் மகிழ்ச்சியையும் தந்திருக்கிறது. நீ வீர் கற்பித்த பாடங்கள் வெறும் பாகங்கள் அல்ல, என் வாழ்க்கையின் பாலங்கள் என்று சொல்கிறேன். மற்ற பிள்ளையை பெற்ற பிள்ளையாக நினைக்கும் பெற்றோர் பெற்ற எனது பள்ளியின் ஆசிரியர்கள் தானே பெற்றோர்கள். தடுக்கி விழுந்தால் தொடக்கப்பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி என்று சொல்லி பள்ளிதான் எங்கள் தலைப்பு. அதற்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி என்று சொல்லி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 6 பேரும் அருமையாக பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ சிக்கல் என்கிட்ட தான் இருக்குது. என்ன தீர்ப்பு சொல்லலாம்னு யோசிக்கலாம். கடைசியாக ஒரு தடவை இந்த குழுவோட தலைவி, இப்போ இவங்க பேசுனதெல்லாம் தொகுத்து ஒரு 5 நிமிடமும், இந்த பக்க தலைவி அவங்களுடைய தலைப்புக்கு பொருத்தமா ஒரு 5 நிமிடமும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நாம் ஒரு முடிவுக்கு வரலான்னு நினைக்கிறேன். இந்த குழுவின் தலைவி நங்கை அவர்களை இறுதியாக இன்னும் பலம் கூட்டி தங்களுடைய பக்கத்தை பேசுமாறு அழைக்கிறேன். நடுவரையா, இவங்க சொன்னாங்க எதிரணியர், மாணவர்னாலே பள்ளி தானுங்க அப்படின்னு கேட்டாங்க. வீட்டில் இருக்கிறவனையா பள்ளியில் மாணவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு. நாங்கள் மறுக்கலை, மாணவர்னாலே பள்ளி தான். ஆனால் இங்கே எல்லாம் தலைப்பை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. கலகலப்பான மாணவர் வாழ்க்கை வீட்டிலா பள்ளியிலான்னு கேட்குறாங்க. அவன் சீருடை போட்டு அங்கே ஒரு சிறைச்சாலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கானே தவிர அவங்க கலகலப்பா இல்லைங்க. அதை இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சொன்னாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு அவ்வளோ பேர் அடித்து சாப்பிட்டு இது பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் என்னைக்காவது நம்ம அம்மா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சமைக்கும் போது அவங்க முகத்தை பார்த்துருக்கீங்களா? என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அவங்க அம்மா சமைக்கும் போது அவங்க முகத்தில் இருக்க அந்த மகிழ்ச்சியை மட்டும் ஒரு நாள் பாருங்க. அதில் இருக்குங்க ஒரு கலகலப்பு. நீங்கள் இங்கே பள்ளியில் காண்ற கலகலப்பெல்லாம் ஒரு ஒரு பெர்மனண்டான கலகலப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த தாயின் முகத்தை பார்க்கும்போது கலகலப்பு என்னங்க, ஆனந்த கண்ணீரே வருங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம், எங்க ஸ்கூல் நாங்க படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணோம்னா 6-7 பேர் ஒன்னா வந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதுல ஒருத்தன் மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். வீட்டுல இருந்து உள்ள பூந்து கலாச்சி எல்லாத்தையும் எடுத்து அள்ளி சாப்பிட்டு அமக்கலம் பண்ணிட்டு போறதுக்குன்னே ஒரு பையன் இருப்பான். கண்டிப்பாங்க. சொல்றாங்க எதிரணியினர், பள்ளி பருவம் முடிஞ்சதும் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சோகமா தானே போறோம். பள்ளி முடிஞ்சிருச்சு, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு. ஆனா நம்மள எத்தனை பேர் பள்ளி முடிஞ்சதும் விடுகுடு சாமி விட்டு போகின்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேருங்க கிளம்பி போவோம்? சரிங்க, அவ்வளவு கூட வேண்டாம். இந்த பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே நம்மள பள்ளிக்கு போகணும்னு நினைப்போமா இல்ல வீட்டுக்கு போவோம்னு நினைப்போமா? ஒரே கேள்விதான், பள்ளிக்கு போவோமா இல்ல வீட்டுக்கு போகணுமான்னு நினைப்போமா சொல்லுங்க? வீட்டுக்கு போகணும் தான் நினைப்போம். ஏன் நம்ம நடுவர் ஐயாவே இன்னைக்கு பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ராஜேஸ்வரி அம்மா கேட்கும் போது யாருக்கு தலைப்பு கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க தானே. அவரே வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அங்கதாங்க அவருக்கு உண்மையான கலகலப்பு. ஏமா நான் என்னவோ ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியும் எனக்கு வந்து ஸ்கூல்ல கலகலப்பு இல்லாத மாதிரியும் வீட்டுல தான் கலகலப்பு. என்ன இப்ப ஸ்கூல்ல விட்டுருக்குமா, வீட்டுல இருக்கிறத விட கலகலப்பா இருப்பேன். நீங்க தானங்க ஐயா சொன்னீங்க. இல்லைங்க ஐயா, நீங்க தானே கேட்டீங்க திருப்பி நான் பள்ளி வாழ்க்கைக்கு போகணும்னு விரும்புறேன், அதனால உங்களுக்கு சொன்னீங்க. சரி, என்னோட வாழ்க்கையில நடந்த சில நிகழ்வுகளை உங்களோட பகிரணும்னு நான் விரும்புறேன். என்ன வயசாகி போச்சு இதுக்குள்ள வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு? பள்ளி வாழ்க்கைங்க ஐயா. நான் 9வது வகுப்பு படிக்கும் போது என் ஹிஸ்டரி சார் வந்துட்டு, மாணவர்களே இன்னைக்கு நம்ம வந்து வேர்ல்டு வார் உலக போர் பத்தி நம்ம படிக்க போறோம். வேர்ல்டு வார் 1 பார்த்தாச்சு, வேர்ல்டு வார் 2 பார்த்தாச்சு, வேர்ல்டு வார் 3 வரப்போகுது. கொரோனாக்கு அடுத்து வேர்ல்டு வார் 3 வரப்போகுது. வானம் உடைய போகுது, பூமி பிளக்க போகுது அப்படின்னாரு. அப்போ நம்ம பையன் நமக்குன்னு ஒருத்தன் கிளாஸ்ல உட்காந்துருப்பான். கிரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அவனை கிளாஸ்ல. அவன் ஏந்திரிச்ச உடனே எங்க ஆசிரியருக்கு கண்ணே கலங்கிருச்சு. தம்பி, என் 14 வருஷ சர்வீஸ்ல சொல்றேன்டா, இன்னைக்குதான் நான் எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இருக்குடா. நீ வகுப்புல கவனிக்கவே மாட்டியடா, நீ எந்திரிச்சு டவுட் கேட்கறேன்னு போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு, நீ கேள்றா, என்ன நாள் கேள், நான் பதில் சொல்றேன் உனக்கு அப்படின்னாரு. பையன் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டான்,
வானம் உடையட்டும் பூமி பிளக்கட்டும், ஸ்கூலுக்கு லீவு விடுவாங்களா அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டான். அப்படியே கண்ணில் நின்று ஆனந்த கண்ணீரா மாதிரி அவர் கிளாஸை விட்டே வெளில போயிட்டாருங்க. ஏங்க பூமியே உடஞ்சு விழுந்தாலும் பள்ளிக்கு ஏங்க லீவ் வேணும்னு கேட்குறோம். ஏன்னா வீட்டில் தாங்க கலகலப்பு இருக்கு. இதை யாருமே இங்கே புரிஞ்சுக்க மாட்டாங்கங்க. சரி, இந்த விடுமுறை அப்படின்னு சொல்றோமே, இது ஃபர்ஸ்ட் ரோமர்கள் காலத்துல தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. போருக்கு போகும்போது வீரர்கள் எல்லாம் ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி இந்த விடுமுறை அப்படிங்கறது கொண்டு வரப்பட்டது. ஆனா நம்ம பையலுங்களுக்கு விடுமுறைக்கும் விடுப்புக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. விடுமுறைனா அவங்களா தரதுங்க. இண்டிபெண்டன்ஸ் டே, ஹாலிடே இதெல்லாம் விடுமுறை. விடுப்புனா நம்மளா எடுக்கிறது. வைத்த வலிக்குது, ஒண்ணு விட்ட சித்தப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, இதெல்லாம் விடுப்புங்க. அதாவது அந்த காலைல 8 மணில இருந்து 10 மணிக்குள்ள வரும் பாருங்க ஒரு வயிற்று வலி, பல்லு வலி, கால் வலி, தலைவலின்னு. இதெல்லாம் காரணமா காமிச்சு நம்ம எடுக்கிறது தான் விடுப்பு. இதை விட ஒரு வேடிக்கையான விஷயம், ஒரு பையன் கடகட முடிந்து தாத்தா டக்குனு வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சிக்கோ, வாத்தியார் வந்துட்டு இருக்காருன்னா, வாத்தியார் வர்றதுக்கு நான் ஒழிஞ்சிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம், நீ செத்து போயிட்டேன்னா கண்டிப்பா நடுவரையா, நானே 10 தடவை எங்க தாத்தா செத்துட்டாருன்னு சொல்லி லீவ் லெட்டர் எழுதி கொடுத்தவதான். ஞாபகம் வச்சுங்கம்மா. அப்போ இந்த விடுமுறைன்னு சொல்லும் போது, போன வருஷம் எங்க விடுமுறை விட்ட போது நாங்கெல்லாம் குடும்பமா கிளம்பி, சரி என் சொந்த ஊர் மதுரைங்க நடுவரையா. அப்போ எங்க மதுரையில சித்திர திருவிழா ரொம்ப ஃபேமஸ். சாமிக்கே கல்யாணம் பண்ணி ஊருக்கே விருந்து போட்டு நாத்திகர்கள்ல இருந்து இறைவன் நம்பிக்கை உள்ளவன் வர, கிறிஸ்டின்ல இருந்து முஸ்லிம் வர கொண்டாடுற ஒரு பண்டிகைனா அது எங்க சித்திர திருவிழா தான். அந்த சித்திர திருவிழாக்கு நாங்கெல்லாம் கிளம்பி போயாச்சு. அப்போ நைட்டே எங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் பாட்டி அம்மா இந்த மாதிரி நாங்கள் காலைல வந்துருவோம் அப்படின்னு சொன்னோடனே எங்க பாட்டி என்ன பண்ணுச்சு, வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருச்சு. வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சு எல்லாத்தையும் எல்லா வேலையை பார்த்து வச்சு ஃபேன் சுவிட்ச் எல்லாம் போட்டு வச்சுட்டு போயிடுச்சு. அப்போ என்னாச்சு, நாங்கள் காலைல வரோம். இந்த பக்கம் அத்தை 5 பேரு, மாமா 4 பேரு, அண்ணன்மாரி 8 பேரு, அக்காமாரி 7-5 பேருன்னு திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் நடக்குதா இல்லை எங்க வீட்டுல நடக்குதான்னு தெரியாத அளவுக்கு ஊரே வாய பொழந்து எங்க வீடு தாங்க பார்த்துச்சு. வீடு சின்னது தாங்க, இன்னும் அறைகள் எல்லாம் பெருசா இருக்காது. ஆனா அங்க இருக்கிற மகிழ்ச்சியானதுக்கு அளவே கிடையாதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். அந்த மகிழ்ச்சியானது கூரையை பிளந்துக்கிட்டு போங்க. அது உங்க பள்ளியில கிடைக்குமா? ஏசு ரூம்லயே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி பள்ளியில கிடைக்குமா சொல்லுங்க? ஃபேனே ஓடவே ஓடாது. எங்க பாட்டி நாங்க ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி போட்ட சுவிட்சு நாங்க ஊருக்கு கிளம்பும் போது இப்படின்னு போகுது. அதை விட கொடுமை வேற எதுவுமே இருக்காது. 7-8 வருஷமா அந்த ஃபேன் மட்டும்தான் எங்க பாட்டி வீட்டுல ஓடும். அதனால அது பெரிய விஷயமாவே தெரியாதுங்க. அந்த உறவினர்கள்லாம் சேர்ந்து பேசும்போது ஒரு கலகலப்பு கிடைக்குமே, அதுக்கு உங்க நண்பர்களால என்னைக்குமே கொடுக்க முடியாதுங்க. திருவிழானாலே உறவினர்கள் தான், உறவினர்கள்னாலே வீடு தான். அந்த வீட்டுல என்னைக்கும் கலகலப்பு நிறைஞ்சுதாங்க இருக்கும். அதே மாதிரி உங்க பள்ளியில இருக்க நண்பர்கள் காண்டி திருவிழா இந்த மாதிரி ஏதாவது உங்களால கொடுக்க முடியுமா சொல்லுங்க பாப்போம்? முடியாது உங்களால. இன்னும் ஒரு கடைசியான ஒரு நிகழ்வை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். ஒரு வாட்டி என்னாச்சு, மன்னிக்கணும், மெய் மறந்துட்டாங்க அவங்க பேச்சிலேயே. சாரி, இவங்க சொன்னதுதான், யார் சொன்னான்னு மறந்துட்டேன். அப்போ எல்லாரும் சொல்றாங்க வீட்டுல அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அம்மா நம்மளை திட்டவே மாட்டாங்க. எப்போ திட்டுறாங்க நல்லா ஆழ்ந்து யோசிச்சோன்னா அப்பா வீட்டுல இருப்பார். வேற ஒண்ணும் இல்லை, அப்பா வீட்டுல இருப்பார். அப்போ அப்பா வீட்டுல இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, எனக்குன்னு வாச்சிருக்கு பார், இன்னும் இதோட எத்தனை வருஷம் குடும்பம் கொட்டணுமோ கூப்பை கொட்டணுமோ அப்படின்னுவாங்க. அது நமக்கு இல்ல நண்பர்களே, அது நம்ம அப்பாவுக்கு போறது. 5 நிமிஷம் என் வீட்டுல இருந்த மாதிரியே எனக்கு ஃபீலிங் இருக்கு. அது நமக்கு வர திட்டுகள் இல்ல. சரி, அப்படியே அம்மா அப்பா திட்டினாதான் என்ன, ஆசிரியர்களுக்கோ கண்டிக்கிற உரிமை இப்ப போயிடுச்சு. அப்போ யார் தான் மாணவர்களை கண்டிச்சு சரியான மாணவரா இங்க உருவாக்குவாங்க? மாணவர் பள்ளியில தான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. அவனுக்கான கலகலப்பான சூழலையோ அதற்கேற்ற ஒரு நல்ல மாணவன் என்ற இதையும் ஏற்படுத்தி தரது வீடு தானங்க. இது ஏங்க நம்ம யாருமே ஒப்புக்கொள்ள மாட்டோம்? நடுவரே, மே மாசம் அக்ஷய திருதிகைக்கு வாங்குற நகையை விட ஜூன் மாசம் வாங்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற குடும்பம் தாங்க இங்க அதிகமா இருக்கு. அன்பின் அரவணைப்பும் பெற்றோர்கள் தரும் இன்பம் விட இங்க பள்ளியில நண்பர்கள் அவ்வளவா ஒன்றும் தரமாட்டாங்கங்க. இங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு அப்பா நகையெல்லாம் திருப்பி வச்சு அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு அந்த மாணவனுக்கு எப்படிங்க ஸ்கூல்ல கலகலப்பா இருக்கணும்னு தோணும்? இந்த வீட்டு நிலைமையை தெரிஞ்ச எந்த மாணவனாலும் இருக்க முடியாதுங்க. இத முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க எதிரணியினரை. உன் எதிர்காலம் நிகழ்காலம் முடிச்சிட்டேங்க ஐயா.
உன் எதிர்காலம் நிகழ்காலம் என்ன அனைத்தும் நீ வந்து இப்ப மட்டும் கலகலப்பா இல்லை, எப்பயும் நீ கலகலப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வீட்டை விட்டு வேலைக்கு போறாங்க. அதை யாரும் நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். வீட்டுல மகிழ்ச்சி கொட்டி கிடக்கு, ஆனா அதை நம்ம காண மறுக்கிறோம் தான் சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிகமாக பேசிட்டீங்க. இந்த பக்க தலைவி பள்ளியிலே என்று இறுதி உரை ஆற்ற அப்சா மைமூனா அவர்களை. அத்தை பொண்ணுன்னு என்னோட எதிரணியார் நங்கை சொன்னாங்க. அதுக்கு நடுவர் ஒரு பதில் சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்லவா? பள்ளியில புதிய ஆசிரியர் வராங்க, அதுவும் பெண் ஆசிரியர் அப்படின்னா அது யாரு, அது எவரு, எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறதுல இருக்கிற சந்தோஷம் வீட்டுக்கு போய் இன்ஸ்டா ரெக்வெஸ்ட் கொடுத்து ஒருத்தவங்களுக்காக என்னமா சொல்ல வர? ஆசிரியரே அத்தை பொண்ணுன்னு சொல்ல வரியா? அது இருக்கும் நடுவரே, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு மனசு பரிதவிக்கும். யாரது அப்படின்னு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டுல கிடைக்காதுங்க. அடுத்து, எந்த ஊர்லங்க 4 மதிப்பெண்க்கு 1 மதிப்பெண் வீணா கேக்குறாங்க? ஏன் 1 மதிப்பெண் தாண்டி கேட்டது இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சொந்த கதை சோக கதை எழுத மாட்டீங்களா? ஐ மீன், இங்க எத்தனை பேர் 1 மார்க் வச்சு மட்டும் பாஸ் ஆயிருக்கீங்க உங்களோட எக்ஸாம்ஸ்ல? 1 மார்க்ஸ் பாருங்க, 1 மார்க்ஸே போதும். அடுத்து, மழை பெஞ்சா வெளியே எட்டி பார்த்து லீவான்னு கேட்பான்னு சொல்றீங்களே, அதுவே ஃபேர்வெல், ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, இல்லனா வந்து கல்ச்சுரல்ஸ் வந்தோம்னா அப்படியே பள்ளிக்கு ஓடுறீங்க. அதுக்கு மட்டும் உங்களுக்கு பள்ளி கலகலப்பு கேக்குதோ? இல்லனா வீட்லயே சன் டிவி பார்த்து டிஆர்பி ஏத்த வேண்டியதானே மிஸ்டர் அல்லமீன் அவர்களே? இன்னொருத்தர் சொன்னாங்க, அதே கெமிஸ்ட்ரி சார் வரலனா பிடி பீரியட் வந்து கெமிஸ்ட்ரி சார் எடுத்துக்கிட்டாருன்னா அப்படி இருக்கும்னு. அதே கெமிஸ்ட்ரி சார் வரலனா பிடி சார்ட்ட போயிட்டு சப்ஸ்டிடியூஷன் கேட்டு வந்து பிடி பீரியட் விளையாடுவோமே, அதுல அப்பலாம் உங்களுக்கு அந்த பள்ளியில இருக்க கலகலப்பு தெரியாதாங்க? இன்னொன்னு சொல்றேன், சிறைச்சாலைன்னு போதான் ஞாபகம் வருது. யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, அன்றோ நீ என் கண்களுக்கு ஒரு சிறைச்சாலையாய் தெரிந்தாய், இன்றோ நீ ஒரு அழகிய பூங்கா என்று அவர் வாழ்ந்து தொலைத்த பள்ளி பருவத்தை பற்றி பேசியிருக்காருங்க. நடுவர் ஐயா வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அவர் என்ன பள்ளியாக படிச்சுட்டு இருக்காரு, திருப்பி பள்ளிக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கு? அவர் தான் சொல்லிட்டாரே, பள்ளிக்கு தான் நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. இன்னொன்னு, என்னோட எதிரணியார்களுக்கு எல்லாம் செலக்டிவ் அம்னீஷியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வேணுங்கிறது மட்டும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. வீட்டுல அம்மா திட்டல அப்பா திட்டலங்கிறாங்க. வீட்டுல காலங்காத்தால ஸ்கூலுக்கு கிளம்பும்போது என்ன தெரியுமாங்க நடக்கும்? எரும மாடு எந்திரி, இப்ப எந்திரியா இல்லையா செத்த நாயே, இதுதான் இரு, நான் இப்ப வரேன் இரு, உனக்கு இருக்கு. எவ்வளவு நேரம் கத்துவாங்க. அப்புறம் கிட்ட வந்துட்டு எந்திரிக்கையால மூத்துல வெண்ணிய ஊத்தவா அப்படின்னுவாங்க. அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம். எல்லாருமே பெற்றோர்கள் கூட வீட்டுல இருக்காத பள்ளிக்கு போனதா சொல்லுவாங்களே தவிர நீ வீட்டுல இருமான்னு சொல்ல மாட்டாங்க. 7:30 மணி வரைக்கும் அன்புக்கு அடிமையா இருக்கிற அம்மா கூட 7:35 ஆயிட்டா அடியில இறங்கிடுவாங்க. அடிச்சு வெளுத்து மாட்டுவாங்க, எந்திரி நாயேன்னு. அதுல அடி வாங்குறது என்னமோ நான் தான். அதுல 25% தாங்க நான் எந்திரிக்காததுக்கு காரணம். அடுத்த 25% அவங்க தோசை கருகிருச்சுன்னு திட்டுவாங்க. அடுத்த 25% அவங்க குழம்புல உப்பு கூடிச்சுன்னு திட்டுவாங்க. அடுத்த 20% எங்க அப்பா மேல இருக்க கோவத்தை மேல காட்டுவாங்க. இதெல்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேன். இது என்ன நீங்க பள்ளியில கலகலப்பு இல்லைன்றீங்க? நீங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அப்பா பொறுமையா வருவாங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிருச்சு எழுத்த வீட்டு பொண்ணு, எந்திரிச்சு கிளம்பி பாரு நிக்குது, நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு வாங்க வீடு. அதை தாண்டி நீங்க பள்ளிக்கு போயிட்டு அந்த பிடி பீரியட்ல ஆடும் போது உங்களுக்கு கலகலப்பு இல்லை, நீங்க எப்படிங்க சொல்றீங்க எதிரணியார் அவர்களே, நடுவர் அவர்களே? இப்போ வந்து நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புறேன், சரியா? இங்க எவ்வளவு பெற்றோர்கள் இருக்கீங்க? ஒரு கேள்வி. இப்போ உங்களது மகனும் வீட்டுல இருந்தா கலகலன்னு இருக்காங்க, அவங்கள நான் பள்ளிக்கு அனுப்ப விரும்பல, நான் வந்து அவங்கள வீட்லயே வச்சுக்கிறேன்னு சொல்றேன். ஏதாவது ஒரு பெற்றோர் இருக்கீங்களா இங்க? இதுலயே தெரியும் கேள்வி விபரீதமா தான் போகுது. நடுவர் அவர்களே பாத்துக்கோங்க, அம்மாவின் பாசம் அப்பாவின் அரவணைப்புன்னு சொல்ற எதிரணியார் முன்னாடி நான் ஒன்னு சொல்ல ஆசைப்படுறேன். அப்படி சொல்ற பெற்றோர்கள் கூட தான் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்லும் போதுதான் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள். எனவே எதிரணியார் புரிந்து கொள்ளுங்க, கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியிலே. நடுவர் அவர்களே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். உங்க வாழ்க்கையில நிறைய இனிமையான தருணம் நடந்திருக்கும் உங்களோட பள்ளி பருவத்துல. அப்படி நடந்த ஏதாவது ஒரு இனிமையான பருவத்தை பற்றி இப்ப கொஞ்சம் சொல்றீங்களா? இனிமையான மறக்க முடியாத ஒரு பருவம். பேச போறேன். இதுல கடைசியா எனக்கான டைம் வரும்ல, நீங்க பேசி முடிச்சிட்டு வாங்க. ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன். இல்ல நீங்க பேசி முடிச்சிட்டு வாங்க, பேசலாம். நடுவர் அவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பருவம் போகணும்னு. அப்பயே இந்த பட்டிமன்றத்துக்கான இது கிடைச்சிருச்சுங்க. அவர் பள்ளின்ட்டாருங்க, வேற என்னங்க வேணும்? எனவே என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். பள்ளி தான் வந்து கலகலப்பான மாணவர் வாழ்க்கைக்கானது. இது வேற யாராலையும் மாற்ற முடியாது. அது வீடு கிடையாதுங்க, அவ்வளவுதான். அருமை. மைமுனாவும் அற்புதமா பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்ப தீர்ப்பு சொல்ற நேரம்.
கலகலப்பாக இருக்கிறதுங்கிறது வீட்டில்னு இவங்க சொல்கிறாங்க. ஓரளவுக்கு உண்மைதான். இப்போ ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அந்த பாப்பா பேசுனாங்க அத்தை பொண்ணு மேட்ரு. அங்கே வந்துட்டு அந்த பந்தியில் சாம்பார் பக்கெட்டை நாம் எடுத்துக்கிறதும், ரச பக்கெட்டை அத்தை பொண்ணு எடுத்துக்கிறதும், அப்படியே வரிசையாக போய் ஒவ்வொரு இலைக்காக பரிமாறுறதும், அந்த பாயசத்தில் இருக்க முந்திரி பருப்பை எடுத்து ஆளுக்கு ஒன்றா எடுத்து கடித்து சாப்பிட்றதும் கலகலப்பாக தான் இருக்கும். அது கல்யாணம் முடிகிற வரைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கலகலப்பு இருக்குமா? ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து வாங்க போனோன்னு வச்சுங்க, அப்பா ஸ்லோ மோஷனில் ஹால்லேருந்து துரத்திட்டு வருவார். இங்கேருந்து நம்ம ஸ்லோ மோஷனில் கிச்சனை நோக்கி ஓடணும். ஏன்னா அம்மா அங்கே தான் இருப்பா. நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயம் தேவைப்படும். அங்கே அம்மா கரண்டியோடு நின்றுட்டுருப்பாங்க. வேகமாக வருவார் அப்பா, அந்த கரண்டியை வாங்குவார், எடுத்து நம்ம மேலே அடிப்பிடிப்பார். கண்டிப்பாக கேரண்டியாக சொல்லலாம், நம்ம மேலே படவே படாது. வேணுன்னே குறி தப்பாக தான் அடிப்பார். குறி தவறி தான் போகும். அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் கலகலப்பாக இருப்போம்னு சொல்லுவோமா? இருப்போம். மாணவர்கள் வந்து வீட்டில் பண்டிகை, பொங்கல், தீபாவளி அப்படின்னா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்கிட்டு சித்தி மாமா எல்லா சொந்தக்காரங்களும் வந்து ஒன்றா கூடி இருக்கும்போது அந்த கலகலப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம இயல்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீட்டில், தினசரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க வீட்டில் அந்த கலகலப்பு இருக்குமான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா நேரிடுது. 1008 பிரச்சனைகள் இருக்கும், 1008 விஷயங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும். கலகலப்புங்கிறது எல்லாம் ஒன்றா வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா பேசும்போது. நாம் வாழ்க்கையில் பெரும்பாலும் நேரங்களில் இருக்கிறது வந்து பள்ளிக்கூடத்தில். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் தான் நாம் இருக்கோம். வீட்டில் கலகலப்பேனும் இருக்கத்தான் செய்யும். இந்த பக்கம் பள்ளியில் வந்துட்டோன்னா ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வீட்டுக்கு போனால் அண்ணன் இருப்பார், அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. ஆனால் மாமே மச்சான் இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் தான். ஏ வா மாமா, ஏ வா மச்சி, என்னடி மச்சி, அப்புறம் நான் பண்ண. இப்போ பெண்கள் கூட மச்சி சொல்லு மச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாமா மச்சான்ற உறவு இருக்குது பார்த்தீங்களா? அது ஒரு அற்புதமான உறவு, அட்டகாசமான உறவு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு, மச்சான் நான் டிக்கெட் எடுத்துட்டேன், நீ டிக்கெட் எடுத்துரு, நீ இதை பாரு, இந்த சினிமாவுக்கு போகலாமா, அந்த சினிமாவுக்கு போகலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு நம்ம பேசிக்கிறது எல்லாமே நம்மளுடைய அந்த காலகட்டங்கள் அற்புதமான காலகட்டங்கள். அது சினிமாவாகட்டும், இல்லை ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை ஃபேர்வெல் ஆகட்டும், இல்லை எதுவாகட்டும், நாம் வந்து பெரும்பாலும் அந்த டைமில் கலகலப்பாக இருக்கிறது வந்து பள்ளிக்கூடத்துலன்னு ஒரு பக்கம் பேசலாம். வீட்டில் இன்னும் விசேஷம். நிறைய நேரங்களில் அப்பா வந்து நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார். சில நேரங்களில் வந்து செஸ் போர்டுலேருந்து ஆரம்பித்து, கேரம்லேருந்து ஆரம்பித்து நல்ல மார்க் எடுத்துட்டோன்னா நம்ம வந்து நம்மளை வந்து வீடே வந்து அவங்களுடைய எதிர்கால கனவாக நினச்சி பார்க்கும். முன்னெல்லாம் வந்து நீட்டாக டாக்டர் ஆகிடலாம் எம்பிபிஎஸ் எழுதி. இப்போ நீட் எழுதிட்டு தான் வந்து எம்பிபிஎஸ் ஆக முடியும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்க தான் செய்வாங்க வீட்டில். நீங்கள் வந்து படி, டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் டாக்டராக பார்த்தா இருக்க மாட்டார். அதுதான் வீட்டில் கலகலப்பான விஷயம். அது சொல்லுவாங்க. ஒரு பையன் கேட்டான், அப்பா 25 வயசாச்சு, நீ வந்து ஒரு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கியாடா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், 45 வயசில் ஒருத்தர் ஜனாதிபதியாக இருக்காரு, நீ ஏன் இல்லைன்னு கேட்டனா அப்படின்னு அப்பாவை திரும்பி. அது வீட்டில் கலகலப்பாக இருக்கிற விஷயங்களும் சமயங்களில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மாணவர்கள் அதிகமாக கலகலப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்போனால் அது வந்து சாப்பாட்டை ஷேர் பண்ணிக்கிறதாகட்டும், ஃபேர்வெல்லில் பார்க்குறதாகட்டும், அங்கே இருக்க நண்பர்கள். நீங்கள் இப்போல்லாம் நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்போம், ரீயூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. 25 வருஷம் கழித்து நண்பர்கள்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தில், நான் படித்த பள்ளிக்கூடத்தில் அப்படி போய் பார்க்கறது. தான் பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்திருந்த அறைக்குள்ளே போய் தான் உட்கார்ந்திருந்த இடத்துல உட்கார்றது. ஏன்? அந்த பருவத்தை நம்மளால் மறக்க முடியாது, பள்ளி பருவத்தை நம்மளால் மறக்க முடியாது. சரி, கலகலப்பு வீட்டில் அப்படின்னு சொன்னவங்க பள்ளியில் தானே வந்து உட்காந்துக்கிட்டு பட்டிமன்றத்தில் வந்து அது வந்து கலகலப்பான இடம் வீடுன்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தை கலகலப்பாக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா கலகலப்பான இடம் பள்ளின்னு தானே நம்ம சொல்ல வர முடியும். ஆக கலகலப்பாக நம்ம நிறைய விஷயங்கள். ஒரு வாத்தியார் வந்துட்டு அடுத்த வாத்தியார் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா அதில் 100 ஜோக் அடிப்பாங்க.
150 தடவை சிரிச்சிருப்பாங்க. ஒருத்தன் வாயை திறக்கும் போதே எதிர்க்க இருக்கவங்களாம் சிரிச்சிருவாங்க. எப்படியா இருந்தாலும் நீ சொல்கிற ஜோக்குக்கு சிரிப்பு வர போகிறதில்ல, முன்னாடியே சிரித்து வச்சுட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே சிரித்து வைக்கிற நண்பர்கள், தோழிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க வாழ்க்கையில். நான் சொன்ன மாதிரி ஒரு அத்தை பொண்ணு கிடையாது, பார்க்குறதெல்லாம் அத்தை பொண்ணாக இருந்தால் வாழ்க்கை வசந்தமாக தானே இருக்கும். பள்ளிக்கூடத்தில் ஒரு கொடை 4 பேர், ஒரு டீ வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிடுவானுங்க. இது இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி பகுத்துண்டு சாப்பிட்றது, பகுத்துண்டு வாழறது, பேனா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். வீட்டில் நீங்கள் டம்ளரில் தண்ணி எப்படி எச்சில் பண்ணி குடித்தா கூட அறிவு இருக்கு அவனுக்கு, தூக்கி கொடுக்கணும்னு தெரியாதா அப்படின்வாங்க. இங்கே அது கிடையாது. ஒரு டீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு 4 பேர் ஆளுக்கு ஒரு சிப்பு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு அடுத்த கையில் கொடுத்துட்டு போயிடுவார். டீ கடைக்காரர் கோபமாக பார்த்துட்டு இருப்பார், இவனுங்க என்ன ஒரு டீ வாங்கி 4 பேர் குடிச்சிட்டு இருக்கானுங்கன்ட்டு. ஒரு டீ கடையில் என்ன கூட 1 மணி நேரம் பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்குது. 1 மணி நேரம் கழிச்சு என்னடா பேசுனீங்கன்னு கேட்டால் தெரியாது. அது அவங்களுடைய கலகலப்பான டைம். என்னவோ பேசுகிறோம், திடீர்னு அஜித்தில் ஆரம்பித்து விஜயாவில் சிம்ரனில் த்ரிஷாவில் எல்லாத்தையும் 1 மணி நேரத்தில் அலசி ஆராய்ஞ்சி பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருந்தோம், இன்றைக்கி நம்ம ஜாலியாக பேசணும் அப்படின்ட்டு. வீட்டில் நம்ம கலகலப்பாக இருக்கும், அது ஹியூமரஸ் பர்சனால தான் முடியும். இயற்கையிலேயே ஹியூமர் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. வீட்டை கலகலப்பாக வச்சுருப்பாங்க. அவங்க பள்ளியை மட்டும் இல்லை, வீட்டையும் கலகலப்பாக வச்சுருக்கக்கூடிய மாணவர்கள், திறமை வாய்ந்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சாதாரண மாணவனையும், எந்த திறமையும் மற்ற ஒரு சாதாரண மாணவனையும், எக்ஸ்ட்ரா திறமைகள் எதுவும் மற்ற வெறும் படிக்கிற மாணவனையும் கலகலப்பாக வச்சுருக்கிறதுங்கிறது பள்ளி தான். அதனால் என்னோட தீர்ப்பு, கலகலப்பான மாணவர் வாழ்க்கை பள்ளியிலே தான். என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற்ற அணியை நான் வாழ்த்துகிறேன். இந்த 6 பேரில் சிறந்த பேச்சாளர் அப்படின்னு தேர்ந்தெடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 6மே முத்து, இதில் நல்முத்து எதை எடுக்கிறது அப்படின்னு எனக்கு சிக்கல். இந்த பருவத்தில், இந்த வயசில் மேடை ஏறி தைரியமாக கர்ஜிக்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி மேடைக்கு பேசுறதுக்கே தனியாக நம்ம எல்லாருக்குமே பாராட்டு சான்றிதழை கொடுக்கணும்னாலும், இருந்தாலும் ஒரு நடுவராக ஒரு சிறந்த பேச்சாளரை தேர்ந்தெடுக்க சொல்லும் பொழுது அதில் ஸ்ட்ராங்காக சில பாயிண்ட்டுகள்லாம் பேசி இது பண்ண நங்கை அவர்களை நான் சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுக்கிறேன். வெற்றியை இந்த அணிக்கும், சிறந்த பேச்சாளர் இந்த அணிக்கும் என்று நான் பிரித்து கொடுப்பதிலே எனக்கு சந்தோஷம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களோட என்னுடைய வயசை மறந்து நானும் மாணவனாகவே மாறிவிட்ட ஒரு நிலை, மடை திறந்த வெள்ளம் போல அப்படியே மக்கள் தமிழில் என்னை குளிப்பாட்டிட்டாங்க. அற்புதமாக இருந்தது இந்த தருணம். இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சண்முகம் சார் அவர்களுக்கும், எங்களுடைய பிரபாவதி அவங்க மேடமுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்ருக்குங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை சிரிப்பு என்ற ஆயுதத்தை மட்டுமே வைத்து வெல்ல முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் டியூமர் வராமல் இருக்கணும்னா நம்ம கூட எப்போவுமே ஹியூமர் இருக்கணும். பிரெயினில் ஹியூமர் இருக்கும்போது பிரெயினில் டியூமர் வராது. அதுதான் முக்கியம். வாழ்க்கையில் எல்லோரும் எப்பொழுதும் படிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் உங்களுடைய நகைச்சுவை உணர்வை அதீதப்படுத்தி வளர்த்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. சங்கர் பிரம்மாண்டமான இயக்குனர், அவரை நான் அட்ராக்ட் பண்ணது என்னுடைய நகைச்சுவை உணர்வுனால்தான் தான். அவருடைய டிஸ்கஷன் டீமில் நான் உள்ளே போய் சேர்ந்தவுடனே அவர்கிட்ட கேட்டேன், உள்ளே போய் சேர்ந்தவுடனே இந்த கதையை நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது, இந்த கதையை பற்றி நீங்கள் வெளியில் விவாதிக்கக்கூடாது, இந்த கதையை பற்றி நீங்கள் யாரிடமும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய அக்ரிமெண்ட் போட்டு என்னை உள்ளே சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு அந்த கதையை சொன்னாங்க. சங்கர் சார் வந்தார், சொல்லுங்கள் நம்ம கதையை பற்றி கேட்டிங்களேனார். நீங்கள் கதை சொன்னது கூட பெரிய விஷயம் இல்லை சார், அந்த கதையை நீங்கள் வெளியே சொல்லாதீங்கன்னு சொன்னீங்க தெரியுங்களா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய காமெடி. ஏன்னா ஏற்கனவே 100 தடவை அந்த படம் வந்திருக்குது அந்த கதையில் அப்படின்னா நான். அவர் சங்கர் சார் பயங்கரமாக விழுந்து சிரித்தார்.
நீங்கள் ஒர்க் பண்ண முதல் படம் எது சார்? நீதிக்கு தண்டனை அப்படின்னா. தண்டனை அப்பத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு உடனே அவர் பயங்கரமாக ஒரு சின்ன குழந்தை மாதிரி நாம் சொல்கிற எல்லா காமெடியையும் வந்து அவர் என்ஜாய் பண்ணுவார். டாக்டர் வாங்க அப்படின்வார். ஏன்னா அந்த சிரிப்புனால் அவருடைய மன அழுத்தம், அவருடைய அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து கம்மியாகுதுங்கிறதுனால டிஸ்கஷனில் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஊருக்கு போனாலும் என்னை கூட்டு போய் எல்லாம் என்னை ஒரு ராஜா வாழ்க்கை வாழ வச்சது அப்படிங்கிறது வந்து என்னிடத்தில் இருந்த நகைச்சுவை உணர்வு தான். நகைச்சுவை உணர்வு தான் வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலையையும் உங்களை சந்திக்க வச்சு உங்களை வெல்ல வைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி ஐயா. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்கு நான் தயங்கி நின்றாலும் நாவில் உதிர்க்கும் சொல் நன்றி எனில்
மனம் திறந்து மகிழ்வுடன் சொல். அதுவே நன்றி செலுத்தும் நபருக்கும் நன்றிக்கும் நாம் செலுத்தும் மரியாதை. எனவே எமது தமிழ் துறை தலைவர் முனைவர் இந்துமதி அம்மா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நிகழ்வின் முதலில் எப்படி வரவேற்போ அது போல நிறைவு செய்யும் போது நன்றி நவிழ்தல் என்பது தமிழர் மரபு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் இங்கு இருக்கின்ற அனைவராலும் தான் அப்படின்னா மிகையே கிடையாது. நம் கல்லூரியின் செயலாளர் அவர்கள் நம்மளை ஒவ்வொரு நேரத்திலையும் நம்மளை ஊக்குவித்து கொண்டு ஒவ்வொரு செயல்களுக்குமே அவருடைய நல்ல அறிவுரைகளையும் நல்ல கருத்தாக்கங்களையும் தந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தகைய நல்வாய்ப்பை வழங்கிய நம் கல்லூரியின் செயலாளர் AVMK சண்முகம் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ் துறையின் சார்பாகவும் நற்றமிழ் மன்றத்தின் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நம் கல்லூரியின் முதல்வர் நமக்கே தெரியும், மிகுந்த ஆக்கத்திறன் கொண்டவர்கள், எங்குமே அயராது ஒரு இடத்துல இல்லாமல் எல்லா மாணவர்களோடவும் வகுப்புகளுக்கும் சென்று ஒவ்வொருத்தவங்களோடவும் சரியான தொடர்பில் இருக்கக்கூடியவர் நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் என் பூமா அம்மையார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றியை உரத்தாக்கிக் கொள்கிறோம். கலகலப்பான மாணவர் வாழ்க்கை என்பது வீட்டிலா பள்ளியிலா, இப்படி ஒரு தலைப்பிற்கு அருமையான ஒரு நடுவர் அவர்களை நமக்காக வழங்கியிருக்கக்கூடிய நம் கல்லூரியின் செயலாளர் தேர்ந்தெடுத்து நமக்காக வழங்கியிருக்கிறார். சொல்லும் போதே சொல்லிட்டாரு, கரெக்டான ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு. பல்வேறு பள்ளியிலும் இருந்து இங்கு வந்து இந்த இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து ரசித்து பொறுமையுடன் அமர்ந்திருக்கிற பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்குவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நம் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள், ஆவிச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள், பிறதுறை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்குமே இந்த நேரத்திலே நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அலுவலக பணியாளர்கள், ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நம் கல்லூரியின் மாணவர்கள், அவர்கள் இல்லை என்றால் எதுவும் இல்லை இந்த கல்லூரியில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நம் கல்லூரியின் மாணவ செல்வங்களுக்கும் இந்த தருணத்திலே மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நற்றமிழ் மன்றத்தின் வழி இந்த செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு காரணம் நற்றமிழ் மன்ற தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர் என்று பல்வேறு மாணவ தலைவர்களை கொண்டு இந்த மன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நம் கல்லூரி நிகழ்ச்சிகளை சரியாக காட்சி மற்றும் ஒலி அமைப்பினராக இருந்து நமக்கு பதிவு செய்து சரியான பதிவாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கிற காட்சி தொடர்பியல் துறைக்கும் அந்த துறை மாணவர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அழைப்பிதழ், பதாகை உள்ளிட்டவற்றை வடிவமைத்த ஹயாத் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் யாராவது விடுபட்டிருந்தா நம்மளை சொல்லலையே அப்படின்னு இல்லாமல் இருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சரியான நேரத்தில் தொடங்கி நடத்தி கொடுத்த அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு மிக்க நன்றி.